தெளிவா இருக்குதுங்கய்யா, தெளிவா இருக்குது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வினிதா தொடங்கிடலாமா? அனைவருக்கும் வணக்கம். ஜேஎன்யூ தமிழ் பிரிவு ஒருங்கிணைக்கும் தமிழாராய்ச்சியில் பொற்கோவின் பங்களிப்பு இணைய வழி உரைத்தொடருக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். உரைத்தொடரின் இன்றைய நிகழ்வாக இலக்கணக் கொள்கை என்னும் தலைப்பில் உரையாற்ற பேராசிரியர் பொற்கோ ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா தொடங்கலாம். மகிழ்ச்சி. பேசலாமா? ஐயா தொடங்கிடலாங்க. இன்று நாம் பேச இருக்கிற பகுதி இலக்கண கொள்கை. இலக்கண கொள்கையை பற்றி தமிழ் இலக்கண கோட்பாடுகள் என்ற பெயரிலும் இது அமைந்திருக்கிறது. இலக்கணத்தை படிப்பது வேறு, இலக்கண கோட்பாடுகளை பற்றி படிப்பது வேறு. சரியா இருக்கா? ஐயா சரியா இருக்குங்க ஐயா. நல்லது நல்லது. தமிழ் இலக்கண கோட்பாடுகளை பற்றி இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். தமிழில் தோன்றிய மிக பழமையான இலக்கணம் தொல்காப்பியம் என்பது நமக்கு தெரியும். தொல்காப்பியத்துக்கு பிறகு ஏறக்குறைய 50 இலக்கண நூல்கள் தமிழில் தோன்றி இருக்கின்றன. இப்படி தோன்றிய இலக்கணங்கள் எல்லாம் ஒரே போக்கில் அமைந்தன என்று சொல்ல முடியாது. இந்த இலக்கணங்களுக்கெல்லாம் ஒரு அடிப்படை போல அமைந்தது தொல்காப்பியம். தமிழ் இலக்கண கோட்பாடுகள் என்ற அந்த செய்தியை விளங்கி கொண்டால்தான் மற்ற இலக்கணங்களையும் நாம் விளங்கி கொள்ள முடியும். அதில் முக்கியமான செய்தி, தமிழ் இலக்கணத்தில் தொல்காப்பியர் கருத்துப்படி எழுத்து, சொல், பொருள் என்று 3 பகுதிகள் அமைகின்றன. உலக மொழிகளிலெல்லாம் இலக்கணம் என்றாலே எழுத்திலக்கணமும் சொல் இலக்கணமும் மட்டும்தான், பொருள் இலக்கணம் இருக்காது. ஆனால் தமிழ் இலக்கண கோட்பாடுகளில் எழுத்தும் சொல்லும் படிப்பதெல்லாம் பொருள் இலக்கணத்தை விளங்கி கொள்ளத்தானே என்று கேட்கிறார்கள். அதனால் பொருள் இலக்கணம் இன்றியமையாத இடம் பெறுகிறது. தமிழில் உள்ள பொருள் இலக்கணம் எப்பொழுதும் இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அதுதான் முக்கியமான செய்தி. இலக்கியத்தில் உள்ள பாடுபொருள்கள், இலக்கியத்தில் உள்ள அழகியல், இலக்கியத்தில் உள்ள மரபு, இவற்றை பற்றி எல்லாம் பேசுகிறது. இங்கே எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம் என்ற இந்த இரண்டில் சில கோட்பாடுகளை பற்றி மட்டும் நாம் இப்பொழுது பேச இருக்கிறோம். அவற்றை முழுதும் விரிவாக பேச இது நேரமாக இருக்காது. அதனால் நான் சில முக்கியமான கோட்பாடுகளை பற்றி மட்டும் பேச இருக்கிறேன். அதற்கு முன்பு இந்த இலக்கண கோட்பாடுகளை பற்றி, இலக்கண கொள்கையை பற்றி சிந்தித்தவர்கள், எழுதியவர்கள் யார் யார் என்று நாம் தெரிந்து கொள்வது நல்லது. பீசா சுப்பிரமணிய சாஸ்திரியார் என்று ஒரு அறிஞர் இருந்தார். அவர் திருவையாற்றுக்காரர். அவர் நல்ல ஆய்வாளர். வடமொழியிலும் தமிழிலும் நல்ல புலமை உள்ளவர். அவர் ஒரு நூல் எழுதினார், ஹிஸ்டரி ஆஃப் எழுதினார். இந்த நூல் ஒரு முக்கியமான நூல். இந்த நூலுக்கு அந்த காலத்திலேயே ப்ளூம்ஃபீல்டு ஒரு முன்னுரை தந்திருக்கிறார். ப்ளூம்ஃபீல்டு என்பவர் மொழியியலில் மிகப்பெரிய அறிஞர். அவருடைய கொள்கைகளைத்தான் மொழியியலில் இன்றும் கூட பின்பற்றி வருகிறோம். அந்த ப்ளூம்ஃபீல்டு என்பவர் அப்பொழுது சிகாகோ பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறையில் பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் அந்த நூலுக்கு ஒரு முன்னுரை, ஒரு கருத்துரை தந்திருக்கிறார். அந்த அளவுக்கு முக்கியமான நூல் அந்த நூல். அதை தமிழில் ஒன்றும் மொழிபெயர்க்கவில்லை அந்த காலத்தில், அப்பொழுது இருந்த சூழ்நிலை. அதன் பிறகு இலக்கண கோட்பாடுகளை பற்றி நிறைய நூல்கள் தமிழில் வெளிவந்தன. பேராசிரியர் சேவை சண்முகம் என்பவர் சொல்லிலக்கண கோட்பாடு, எழுத்திலக்கண கோட்பாடு,
பொருள் இலக்கண கோட்பாடு என்றெல்லாம் சில நூல்களை எழுதியிருக்கிறார். பீசா சுப்பிரமணிய சாஸ்திரியார் எழுதிய நூலுக்கு பிறகு முதலாக அது ஒரு சிறு நூல். அன்றைய நிலையில் அதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருந்தது. இப்பொழுது அந்த நூலையை விரிவாக்கம் செய்து பெரிதாக ஆக்கியிருக்கிறேன். இந்த கோட்பாடுகள், இங்கே பேசியிருக்கிற கோட்பாடுகளுக்கும் மற்ற ஆசிரியர்கள் பேசியிருக்கிற கோட்பாடுகளுக்கும் வேறுபாடுகள் உண்டு. அவர்களுடைய அணுகுமுறை வேறு, என்னுடைய அணுகுமுறை வேறு. என்னுடைய அணுகுமுறையில் சில முக்கியமான கட்டங்களை தெளிவுபடுத்துவது மட்டுமே கொள்கையாக வைத்திருக்கிறேன். தொல்காப்பியருடைய இலக்கண கொள்கை நான் முன்பே சொன்னது போல எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம் மூன்றும் வேண்டும், அப்பொழுதுதான் ஒரு இலக்கணம் நிறைவு பெறும் என்பது தொல்காப்பியருடைய கருத்து. இந்த தமிழ் இலக்கணத்தில் தொல்காப்பியர் மிக அழகாக ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்களை வகுத்திருக்கிறார். கட்டமைப்பில் ஒரு அழகை கொடுக்கிறது. தொல்காப்பியருடைய கருத்துப்படி ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பொருள் எதுவாக இருந்தாலும் அதை வகைப்படுத்த வேண்டும், அதற்கு பிறகு அதற்கு பெயர் கொடுக்க வேண்டும். இந்த வகைப்பாடு பெயர் இன்றைய அறிவியல் உலகில் எல்லா துறைகளிலும் எடுத்துக்கொண்ட பொருளை பகுத்து பார்க்க வேண்டும், பிரிக்க வேண்டும், அவற்றையெல்லாம் வகைப்படுத்த வேண்டும், பிறகு ஒவ்வொரு வகைக்கும் பெயர் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பெயரை கொண்டு அந்த செய்திகளை சுட்டி பேச முடியும். அதனால் தொல்காப்பியர் அந்த வகையில் மிக தெளிவாக இந்த நெறிமுறையை நூல் முழுதும் பின்பற்றுகிறார். எழுத்துகள் என்றால் உயிர் மெய் என்று பிரிக்கிறார், உயிர்கள் என்றால் அதில் குரில் நெடில் என்று பிரிக்கிறார், அப்புறம் மெய் என்றால் வல்லினம் மெல்லினம் இடையினம், இப்படி எழுத்துக்களை பிரித்தவர். சொற்களுக்கு வரும்பொழுது சொல் என்றால் பெயர் வினை இடை உரி என்று வகைப்படுத்துகிறார், அதுக்கு பிறகு பெயரை வகைப்படுத்துகிறார், வினையை வகைப்படுத்துகிறார். இப்படி வகைப்பாடும் பெயரீடும் இது மிக முக்கியமான ஒரு கொள்கை. இலக்கணத்தில் ஆய்வில் இருக்கிறது. இதற்கு ஒரு தனி சிறப்பிடம் உண்டு. இதற்கு மேலே இதை விளக்க வேண்டாம். அடுத்த ஒரு கொள்கை அவருடைய சார்பெழுத்து கோட்பாடு. சார்பெழுத்து கோட்பாடு ஒரு முக்கியமான பகுதி. தொல்காப்பியருடைய கருத்துப்படி 3 தான் சார்பெழுத்து, எல்லாம் முதல் எழுத்து. அந்த 3 குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஆயுதம் 3 தான். இந்த 3 மட்டுமே சார்பெழுத்து என்று அவர் சொன்னதற்கு காரணம், இது இந்த 3 எழுத்தும் ஒரு சொல்லை தன்னிலையில் உருவாக்க முடியாது, சார்ந்துதான் நிற்கணும். குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் இந்த 3ம் தன்னிலையில் ஒரு சொல்லை உருவாக்க முடியாது, அடிச்சொல்லை உருவாக்க முடியாது. ஆனால் மற்ற எழுத்துகள் அப்படி உருவாக்க முடியும். கல் என்பதில் க, இல் ஆகிய இந்த எழுத்துக்கள் சேர்ந்து அந்த சொல்லை உருவாக்கியது. அப்படி இந்த சார்பெழுத்துகள் ஒரு சொல்லை உருவாக்க இயலாது. அதனால்தான் இதை சார்பெழுத்து என்று சொன்னார். ஆனால் பின்னால் வந்த நன்னூலார் 369 சார்பெழுத்துக்களை பற்றி பேசுகிறார். அந்த சார்பெழுத்துக்களை அந்த இலக்கணத்தில் வேறு எங்கும் சுட்டி பேச தேவையில்லாமல் கூட போய்விட்டது. ஆக இங்கே இவர் எடுத்துக்கொண்ட இந்த சார்பெழுத்து கோட்பாடு மற்ற இலக்கணத்தில் காணும் கோட்பாடுகளிலிருந்து வேறுபட்டு நிற்கிறது. இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தி, சந்தி இலக்கணத்தை பற்றி பேசும் பொழுது தொல்காப்பியருடைய கொள்கை சொல்லை அடிப்படையாக கொண்டுதான் சந்தியை அமைக்க வேண்டும். உதாரணமாக வேட்கை, வேணவா என்ற 2 சொற்களை எடுத்துக்கொள்வோம். இதுல வேணவா என்பதில் 2 சொல் இருக்கிறது, வேட்கை என்பது ஒரே சொல். தொல்காப்பியருடைய கருத்துப்படி வேணவா என்பதை வேட்கை பிளஸ் அவா என்று பிரித்து அதிலிருந்து தான் கொண்டு வர வேண்டும். அது தொல்காப்பியருடைய அடிப்படை கொள்கை. ஏன் அப்படி கொண்டார்? வேட்கை அவா என்று கொள்ளும் பொழுது வேட்கை என்பது தன்னிலையில் இயங்கும் ஒரு சொல். ஆனால் அதை வேண் பிளஸ் அவா என்று ஏன் கொள்ளவில்லை என்று கேள்வி கேட்கலாம். வேண் என்பது தன்னிலையில் ஒரு சொல்லாக இயங்க முடியாது. அதனால் வேட்கை என்ற சொல்லிலிருந்து தான் இதை கொண்டு வருகிறார். வேட்கை பிளஸ் அவா வேணவா என்று ஆகிறது. இதே போல இன்னொரு சொல் பொலந்தொடி.
புலந்தொடி என்ற சொல் பொன் பிளஸ் தொடியிலிருந்து வருகிறது. தொல்காப்பியர் கருத்துப்படி பொன் பிளஸ் தொடி என்பது புலந்தொடி என்று மாறுகிறது. அதற்கு விதிகளை தருகிறார். ஏன் அப்படி எடுத்தார்? புலம் பிளஸ் தொடி என்று ஏன் எடுக்கவில்லை? இயங்க முடியாது. தன்னிலையில் இயங்குகிற சொல் பொன் என்பதுதான். அதனால் பொன் என்பதிலிருந்து புலம் என்ற சொல்லை விதிகளின் மூலம் அறிவித்து பிறகு புலந்தொடி என்ற சொல் வருகிறது. இது தொல்காப்பியருடைய ஒரு அடிப்படையான கொள்கை. இந்த கொள்கைக்கு அடிநிலை கிளவி கோட்பாடு என்று பெயரிட்டு இதை பற்றி விரிவாக விளக்கி இருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான செய்தி. இப்போ தென் திசை என்று எடுத்துக்கொண்டால் தெற்கு பிளஸ் திசை என்பதிலிருந்து தான் தென் திசை வர வேண்டும் தொல்காப்பியருடைய கருத்துப்படி. ஏன் அப்படி வர வேண்டும் என்றால், ரெண்டு சொற்களை பிரிக்கும் பொழுது ஒரு சொல் தன் நிலையில் இயங்கக்கூடிய சொல்லாக இருந்தால்தான் அதன் மேல் வேறொன்றை சேர்த்து புதிய சொல்லை உருவாக்கலாம். தன்னிலையில் இயங்காத ஒரு சொல்லை அங்கே கொண்டு வந்து சேர்த்து இன்னொரு சொல்லை உருவாக்க முடியாது என்பது தொல்காப்பியருடைய அடிப்படை கொள்கை. இது அடிநிலை கிளவி கோட்பாடு என்று மிக விரிவாக விளக்கி எழுதியிருக்கிறேன். இந்த அடிநிலை கிளவி கோட்பாட்டை விளங்கி கொண்டால்தான் தொல்காப்பியத்தில் காணும் புணர்ச்சி இலக்கணத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். சந்தி இலக்கணம் தொல்காப்பியத்தில் மிகச் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு சிறப்பான ஒரு பகுதி சந்தி. மொழியிலே சந்திக்கு ஒரு மிகப்பெரிய இடம் உண்டு. அந்த சந்தி இலக்கணத்தை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் இந்த அடிநிலை கிளவி கோட்பாட்டை விளங்கிக் கொண்டாக வேண்டும். இல்லை என்றால் விளங்காது. இதை விளங்கிக் கொள்ளாமல் தான் சில பேர் தொல்காப்பியர் 90 என்பதற்கு சரியாக விதி அமைக்கவில்லை, 900 என்பதற்கு சரியாக அமைக்கவில்லை என்று அதை குறை பேசுகிறார்கள். அடிநிலை கிளவி கோட்பாட்டை புரிந்து கொண்டால் அப்படி பேசுவதற்கு இடமில்லை. அது செம்மையாகத்தான் அமைந்திருக்கிறது. இது அடிநிலை கிளவி கோட்பாடு என்ற ஒரு முக்கியமான பகுதி. இது அதுக்கு பிறகு அடுத்த நிலைக்கு போவோம். புணரியல் கோட்பாட்டில் தொல்காப்பியருக்கு ஒரு சிறப்பான நெறிமுறை இருந்திருக்கிறது. எல்லா இடங்களிலும் சந்தி இலக்கணத்தை மிகச் செம்மையாக அமைத்து விதிகளை தந்திருக்கிறார். ஒரு இடத்தில் கூட விடுபட்டது என்று சொல்ல முடியாது. அப்படி சந்தி இலக்கணத்தை அமைத்தது இவருக்கு ஒரு தனி சிறப்பு. இந்த புணரியல் கோட்பாடு மற்ற இலக்கணங்களிலிருந்து இவர் வேறுபட்டு நிற்பதை காட்டுகிறது. ஒரு முக்கியமான செய்தி, புணரியல் என்று ஒரு இயலை தனியே அமைத்திருக்கிறார். ஏன் அதை உயிரீட்டு புணரியல் அமைத்துக் கொள்ளக்கூடாதா என்று கேட்டால் கூடாது. குற்றியல் உகரம் மற்ற உகரம் போல அல்ல. அதனால அதுக்கு தனி இடம் கொடுக்கிறார்கள். குற்றியல் உகரத்தை அதனாலதான் சார்படுத்தி என்று வைத்தார். அந்த குற்றியல் உகர புணரியலில் அதற்கு சொன்ன விதிகள் எல்லாம் உயிரீற்று புணரியலுக்கு பொருந்தாது. உயிரீற்று புணரியல் சொன்ன விதிகளை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பதும் பொருந்தாது. இப்படி புணரியலில் தொல்காப்பியர் ஒரு தனிச்சிறப்பு உடையவராக விளங்குகிறார். அவருடைய கோட்பாட்டின்படிதான் இப்பொழுது நாம் விதிகளை வகுக்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு செய்தி, குறிப்பு வினை என்று ஒன்றை பற்றி நாம் தமிழில் பேசுகிறோம். குறிப்பு வினை. அவன் நல்லன் என்றால் நல்லன் என்பது குறிப்பு வினை. அது நன்று என்றால் நன்று என்பது குறிப்பு வினை. சரி, சில அறிஞர்கள் குறிப்பு வினையே தேவையில்லை, அதையெல்லாம் பெயராகவே கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அது தவறு. குறிப்பு தேவை என்றால் உண்டு, அது உண்டு, அவை உண்டு என்பதில் உண்டு என்பது ஒரு குறிப்பு வினை, இல்லை என்பது ஒரு குறிப்பு வினை, நன்று என்பது ஒரு குறிப்பு வினை. இவற்றிலெல்லாம் பெயர் தன்மை இல்லை. இதை பெயராக கொள்ள முடியாது. இதற்கு முன்னால் பெயரடையை சேர்க்க முடியாது. உண்டு என்பதில் முன்னால் ஒரு பெயரடையை சேர்த்து பேச முடியாது. ஆனால் அவர்கள் கேள்வி, அவன் நல்லன் என்பதில் பேசலாமே என்கிறார்கள். நல்லன் என்பது குறிப்பு வினை, நல்லவன் என்பது குறிப்பு வினையாளனையும் பெயர். அப்ப குறிப்பு வினை என்ற ஒரு பகுதி தமிழுக்கு தேவையாக இருக்கிறது. அது இல்லை என்றால் உண்டு என்பதற்கெல்லாம் இலக்கணம் சொல்ல முடியாது, இல் என்பதற்கு சொல்ல முடியாது. இதையெல்லாம் எண்ணி பார்த்து குறிப்பு வினை என்ற ஒரு பகுதி தேவை என்று
கருதுகிறோம். அந்த குறிப்பு வினைக்கு சில தனி இயல்புகள் உண்டு. அடுத்தாற் போல ஒன்று வினையச்சங்களை பற்றி தொல்காப்பியர் பேசியிருக்கிற முறை. வினையச்சம்னா என்ன? முதல்ல வினையை கொண்டு முடிவது வினையச்சம். அவன் இந்த உங்களுக்கு கொடுத்தான். அதுல படித்து என்பது பின்னால ஒரு வினையை வேண்டி நிற்கிறது. வினை வந்தாதான் அது முடியும். அதனால இது ஒரு வினையச்சம். அந்த வினையச்சத்தை வகைப்படுத்தும் பொழுது செய்து என்னும் எச்சம், செயவென்மை எச்சம், செய்தால் என்னும் எச்சம், இப்படியெல்லாம் வகைப்படுத்துறார் தொல்காப்பியர். இவற்றோடு பின், முன், கால், கடை முதலான இடைச்சொற்களை சேர்த்து அதன் மூலம் வருகிற வினையச்சங்களை பற்றியும் பேசுகிறார். இப்படி மற்ற இலக்கணங்கள் பேசவில்லை. இவர் இதை சொல்லும் பொழுதுதான் அந்த வினையச்ச இலக்கணம் நிறைவு பெறுகிறது. இது வினையச்சத்தை பொறுத்தவரை இவர் கொண்ட ஒரு கோட்பாடு. வினையை கொண்டு அது முடிய வேண்டும். ஒரு வினையச்சத்தின் பிறகு இன்னொரு வினையச்சம் வரலாம், வினையச்சத்தின் மேல் வினையச்சம் வரலாம், வினையச்சத்துக்கு பிறகு ஒரு பெயரச்சமும் வரலாம். முடியும் பொழுது அவர் வந்த பின் இவர் போனார் என்பதில் வந்த பின் என்பதில் பின் என்பது சேர்ந்தவுடனே அதற்கு முன்னால் இருக்கிற வந்த என்ற பெயரச்சம் வினையச்சமாக மாறிவிடுகிறது. இதை தெளிவாக்கி தொல்காப்பியர் அந்த அவற்றையெல்லாம் கூட்டு வினையச்சம் என்ற பெயரில் பின், முன், கால், கடை, வழி, இடத்து ஆகிய இடைச்சொற்கள் சேர்ந்து வினையச்சங்களை உருவாக்குகின்றன என்று சொல்லுகிறார். அந்த கோட்பாடு மிகவும் சரியான கோட்பாடு. இன்றைக்கும் நாம் வினையச்சங்களை விரிவுபடுத்தி பேசும்பொழுது அப்படித்தான் பேச வேண்டியிருக்கிறது. அதற்கு அடுத்தாற்போல இன்னொரு செய்தி உரிச்சொல். உரிச்சொல் என்றால் என்ன என்பது பெரிய விவாதம். உரிச்சொல்லை பற்றி இவர் நூற்றுக்கணக்கான நூற்பாக்களை எழுதியிருக்கிறார் தொல்காப்பியர் உரிச்சொல்லுக்கு. ஆனால் நன்னூலில் சில நூற்பாக்களோடு அதை முடித்து விடுகிறார். அப்ப உரிச்சொல்லை பற்றிய புரிதல் இரண்டு பேருக்கும் ஒன்றாக இல்லை. அதுதான் நாம விளங்கிக் கொள்வது. நன்னூலார் மிகச்சிறந்த காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் இந்த உரிச்சொல்லை பொறுத்தவரை அவருக்கு தொல்காப்பியரை போன்ற புரிதல் இல்லை. இந்த உரிச்சொல் என்றால் என்ன? குறிப்பு, இசை, பண்பு ஆகியதுதான் அடிப்பொருளா இருக்கும் உரிச்சொல்லுக்கு. அவற்றை கொண்ட அந்த உரிச்சொல் எப்பொழுதும் எனக்கோ அடையாகத்தான் வரும், தன்னிலையில் தனியாக வராது. சால ஒரு அப்படித்தான் உரிச்சொல் என்று நாம் காணுகிற எல்லாமே பெயருக்கு வினையாக, பெயருக்கு அடையாக வரலாம், அல்லது வினைக்கு அடையாக வரலாம். தன்னியல்பாக அது செயல்படாது. ஆனால் இதுக்கு விளக்கம் சொல்ல வந்தவர்கள் உரிச்சொல் என்பது அடிச்சொல் என்று சிலர் சொன்னார்கள். உரிச்சொல்லை பற்றி சரியாக விளங்கிக் கொள்ளாத நிலையில் இது ஒரு அகராதி போல இருக்கிறது என்று சொன்னார்கள். அதெல்லாம் சரியா வரல. உரிச்சொல் என்றால் குறிப்பு, இசை, பண்பு ஆகிய அடிப்பொருளை கொண்டதாக இருக்கும். பெயருக்கோ வினைக்கோ அடையாக இருக்கும். தன்னிலையில் அது எழுவாயாக வர முடியாது, பயனிலையாக வர முடியாது. இப்படிப்பட்ட பண்புகளை கொண்டதுதான் உரிச்சொல் என்பதை இப்போது நாம் விளக்கி இருக்கிறோம். முதல் தடவையாக இந்த உரிச்சொல்லுக்கு இப்படிப்பட்ட சரியான விளக்கத்தை நம்முடைய நூல்களில் நாம் எழுதியிருக்கிறோம். அடுத்தது ஒரு சொற்பிரிப்பு கோட்பாடு என்று ஒரு முக்கியமான செய்தி. சொற்களை பிரிக்கும் பொழுது எப்படி சொற்களை பிரிக்கிறோம்? 2-3 செய்தி இருக்குதுல. இப்போ மாமன், மாமி முதலான சொற்களை எல்லாம் சிலர் மாம் பிளஸ் இ என்றெல்லாம் பிரித்தார்கள். ரொம்ப நுட்பமாக தெரிந்தவர்களாக காட்டிக் கொண்டவர்கள் அப்படி பிரித்தார்கள். அப்படி பிரித்ததை நான் தொடக்கத்திலிருந்து எதிர்த்தேன். அப்படி பிரிக்கக்கூடாது. மாம் அன் என்று பிரிக்கக்கூடாது, மாமனை. அண்ணனை அன் பிளஸ் அன் என்று பிரிக்கக்கூடாது என்று மறுத்தேன். ஆனால் அவர்கள் எல்லாம் அண்ணன் அண்ணி என்பதில் அன் என்ற அடிச்சொல்லில் அன் சேர்ந்தால் அண்ணன், ஈ சேர்ந்தால் அண்ணி, அதான முறை என்று பேசினார்கள். ஆனால் நான் கேட்டேன், அண்ணன் அண்ணியில் அப்படி நீங்கள் பிரித்து விட்டால் அன் என்பதற்கு என்ன பொருள்?
அன்னிக்கு அண் என்பதற்கு என்ன பொருள்? அதே போல மாமன் என்பது அண்ணன் பிரித்து விட்டால் மாம் என்பதற்கு என்ன பொருள்? மாமி என்பதும் அப்படித்தான். அதனால அப்படி பிரிக்கக்கூடாது, அது ஒரு சொல் என்று நான் வாதித்தேன். நல்ல வேளையாக ஹாக்கெட் போன்ற அறிஞர்கள் இத்தகைய செய்திகளை கூர்ந்து கவனித்திருக்கிறார்கள். அவருடைய நூலில் அவர் தெளிவாக எழுதுகிறார். அதை மேற்கோள் காட்டித்தான் இவர்களை நான் மறுத்தேன், என்னுடைய கொள்கையை நிலைநாட்டினேன். ஹாக்கெட் என்ன செய்தார்? ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர் முதலான சொற்களில் ஃபாத் எர் என்று பிரிக்காதீர்கள், மதரை மாத்து எர் என்று பிரிக்காதீர்கள், அப்படி பிரிக்க கூடாது, அப்படி பிரித்தால் அடிச்சொல்லுக்கு பொருள் இல்லாமல் போய்விடும், பொருள் இல்லாத ஒரு சொல்லை அடிச்சொல் என்று கொள்ள முடியாது என்று தெளிவாக எழுதியிருக்கிறார் அவருடைய நூல்ல. கோர்ஸ் இன் மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ் என்ற ஒரு நூல்ல தெளிவாக இதை எடுத்துக்காட்டி எழுதியிருக்கிறார். அதை நான் மேற்கோள் காட்டி பேசிய பிறகுதான் இந்த மாமன் மாமியை பிரிப்பதை எல்லாம் நிறுத்தினார்கள். அதை வேடிக்கையாக பேசுவார்கள் இந்த மொழியியல்காரர்கள். மாமன் மாமியை கூட பிரிச்சிருவாங்க, அண்ணன் அண்ணியை பிரிச்சிருவாங்க என்று வேடிக்கையாக பேசினார்கள். நான் இந்த சான்றுகளை எல்லாம் காட்டி நிறுவிய பிறகு அப்படி பிரிப்பதை நிறுத்தி கொண்டார்கள். அப்படி பிரிப்பதில்லை. இப்பொழுது அந்த பிரிப்பு இல்லை. சொற்பிரிப்பில் இப்படிப்பட்ட நுட்பங்களை எல்லாம் கண்டு நாம் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். இன்னமும் சொற்பிரிப்பில் வேற சில செய்தி, மரம், மரத்தை, மரத்துக்கு என்பதை பிரிக்கும் பொழுது மரம், அத்து, பூ என்று பிரிக்கிறோம். இதுல அத்து என்பதை சாரியே என்று சொல்லுகிறோம். மலையாளத்துல மழை பிளஸ் அத்து மழையத்து, மழையத்து போகிறதுன்னா மழையில போகாதே, மழை அத்து என்று பிரிகிறது. இங்கே தமிழ்ல மரம் அத்து என்பது மரத்து என்று ஆகிறது. இந்த அத்துச்சாரி, இந்த இப்படிப்பட்ட இந்த சாரியை என்று நாம் சொல்லுகிற இந்த சொல் தனக்கென்று தனிப்பொருள் இல்லாத சொல். அப்படிப்பட்ட சாரியைகள் அத்து, அம், இன், அன் இப்படி சாரியைகள் இருக்கின்றன. ஊர், ஊரை, ஊரினை, ஊரினை என்பதில் அதை பிரிக்கும் பொழுது ஊர் பிளஸ் ஐ ஊரை, ஊரினை என்பதை பிரித்தால் ஊர் பிளஸ் இணை என்று பிரிப்பதா, ஊரின் பிளஸ் ஐ என்று பிரிப்பதா என்று பெரிய விவாதம். இதை போல ஆங்கில சொல்லிலும் விவாதம் வந்தது. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். சில்ட்ரன், ஆக்சன், இந்த ரெண்டு சொல்லையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரெண்டுல என் என்பது பன்மை விகுதி. சில்ட்ரன்ல என், ஆக்சன்ல என். சில்ட்ரன் என்பதில் ரென் என்று பிரிப்பதா என் என்று பிரிப்பதா? ரென் என்று பிரித்தால் சரி, ஆக்சன்ல என்ன பண்றது? அப்ப சில்ட்ரன் என்பதை சைல்டு, இரு, என் என்று பிரிக்கலாமா என்றால் இருக்கு என்ன பொருள்? அப்போ இருக்கு என்ன பெயர் கொடுத்தீர்கள் என்பது அங்கே பெரிய விவாதமாயிற்று. கடுமையான விவாதத்துக்கு பிறகு அவர்கள் சில்ட்ரன் என்பதில் உள்ள அதை ஒரு எம்டி மார்பின் என்று கொள்ளலாம், பொருளற்ற ஒன்று, ஒரு சொல் எம்டி மார்பின். அங்க சொன்ன அந்த எம்டி மார்பின் தான் நம்ம இலக்கண புலவர்கள் சாரியே என்று சொன்னார்கள். அந்த காலத்திலேயே இந்த சிக்கல் வந்த பொழுது சாரியே என்று அதற்கு பெயர் கொடுத்தார்கள். ஊருக்கு, ஊருக்கு இரண்டும் சரிதான். ஊருக்கு என்பதில் ஊருக்கு நேராக சேருகிறது, ஊருக்கு என்பதில் ஒரு உகரம் சேருகிறது. இந்த உகரம் சேர்ந்தால் இதை என்ன செய்வது? உகரம் பிரித்து கொண்டு அதை சாரியே என்று பெயர் கொடுங்கள். இப்படி முன்பே நமக்கு வழி சொல்லி கொடுத்தார்கள் நம்முடைய இலக்கண புலவர்கள். அப்ப இந்த சாரியை பொறுத்த வரையில் பல சிக்கல்களை இந்த சாரியை நீக்கி இருக்கிறது. சாரியை என்பது ஒன்று இல்லை என்றால் இந்த சிக்கல்களை தீர்க்க முடியாது. இந்த சாரியை கோட்பாடு என்ற தலைப்பில் விரிவாக சில கட்டுரைகளை நான் எழுதியிருக்கிறேன். சாரியை தந்திருக்கிறேன். இவையெல்லாம் சொற்பிரிப்புக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. சொற்களை பிரிக்கும் பொழுது இப்படிப்பட்ட துணையை கொண்டுதான் சொற்களை பிரிக்க வேண்டும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நம்முடைய பழைய இலக்கணங்கள்ல செம்பொன்பதின்தொடி என்று ஒரு தொடரை கொடுப்பாங்க. அந்த தொடரை எப்படி பிரிக்கிறது? செம்பு ஒன்பதின் தொடி அப்படின்னு பிரிக்கலாம் ஒண்ணு, செம்பன் பதின்றொடின்னு பிரிக்கலாம் இன்னொன்னு. அப்ப எப்படி பிரிக்கலாம்? பொருள் நோக்கத்துக்கு ஏற்றபடிதான் பிரிக்கணும். ரெண்டும் சரிதான்.
செம்பு 9 என்பதும் சரி, செம்பன் 11 என்பதும் சரி, ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து ஒரு சொல் போல ஆகிவிட்டது. உங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி, பொருள் நோக்கத்துக்கு ஏற்றபடி அந்த சொல் புரியும். செம்பு 9 என்றோ செம்பன் 11 என்றோ பிரிவது அந்தந்த சூழலுக்கு ஏற்றபடி. இதையெல்லாம் சொற்களை பிரிக்கும் பொழுது கவனமாக பிரிக்க வேண்டும். அப்புறம் இந்த காலத்துல சொற்களை எழுதும்போது, கணினியில எழுதும் போதெல்லாம் சின்ன சின்ன சொல்லா இருந்தா தான் கணினியில சரியா பண்ண முடியுது. நீளமான சொல்லாக இருந்தால் அங்கே பெரிய இடர்பாடு வருகிறது. அவன் வந்து கொண்டிருந்தான் என்பதை ஒரே சொல்லாக எழுதணுமா, வந்து கொண்டிருந்தான் என்று எழுதணுமா, இதெல்லாம் பிரச்சனை. அதுக்கு இப்ப இதுவரைக்கும் சரியான முடிவு சொல்லவில்லை. வந்து கொண்டிருந்தான் என்ற ஒரே சொல்லாக எழுத வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். அப்படி ஒரே சொல்லாக எழுதினால் இன்றைய நிலையில இந்த கணினியிலெல்லாம் அதை போட்டு எழுதும்போது ஒரு வரி முழுதும் ஒரே சொல்ல போகுது. சில சமயம் அடுத்த வரிக்கு போகும் பொழுது நிறைய இடம் வீணாகிறது. இதெல்லாம் என்ன செய்வது? அதை பற்றி தனியே ஒரு கருத்தரங்கு வைத்து பேசி ஓரளவுக்கு சரியாக ஒரு முடிவு செய்திருக்கிறோம். இன்னும் இந்த சொற்பிரிப்பில் நாம் சரியான தெளிவு கொள்ளவில்லை என்றால் சில நேரங்கள்ல சில கட்டுரைகள் இத்தனை சொற்களுக்கு மிகாமல் எழுதுகன்னு சொல்றாங்க. சொற்களை எப்படி என்றது? இப்ப வந்து கொண்டிருந்தான் என்பதை ஒரே சொல்லாக எண்ணுவதா, வந்து கொண்டு இருந்தான் என்று எழுதுவதா என்ற பிரச்சனை எல்லாம் வருகிறது. இப்படி சொற்பிரிப்பை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு சில சமாதானத்தை சொல்லி இருக்கிறோமே தவிர வேண்டும். சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த சொற்பிரிப்பு கோட்பாட்டுக்காகவே ஒரு கருத்தரங்கு நடந்தது. அதில் சிங்கப்பூர் மாணவர்களும் வந்து கலந்து கொண்டார்கள். அதை பற்றி ஓரளவுக்கு ஒரு முடிவு செய்திருக்கிறார்கள். சொற்பிரிப்பை பற்றி இன்னும் நாம் நிறைய சிந்திக்க வேண்டும், எழுத வேண்டும். சாரியை பற்றி சொன்னேன். இன்னொரு பால் பாகுபாடு. பால் பாகுபாடுன்னா இப்ப தமிழ்ல எத்தனை பால் இருக்கு? 5 பால்னு சொல்றோம். ஆண்பால், பெண்பால், கலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், 5 பால்கள் இருக்கின்றன. எப்படி முடிவு பண்ணீங்க? ஆணுக்கு ஆண்பால், பெண்ணுக்கு பெண்பால், ஒன்றாக இருந்தால் ஒன்றன்பால், பலவாக இருந்தால் பலவின்பால். சரிதான். வேற ஒருத்தர் தூத்துக்குடியிலிருந்து இந்த வீனஸ் ஹீட்டர் உற்பத்தி பண்றாங்களே, அந்த அதனுடைய அதிபர் ரொம்ப இலக்கணத்தில் ஆர்வம் உள்ளவர். அவர் ஒரு முறை வந்து என்னிடம் பேசினார். இந்த தமிழ்ல இதை தப்பா பண்ணிட்டாங்க. அகிரணிலையும் ஆண் பெண் இருக்கு இல்லையா? களிர் இருக்கு, பிடி இருக்கு, சேவல் இருக்கு, பெடை இருக்கு. அப்ப அகிரணிலையும் ஆண்பால் பெண்பால் இருக்கணும் அப்படி கேட்கிறார் அவர். அகிரணியில ஆண்பால் பெண்பால் இருக்க வேண்டும், ஒன்றன்பாலும் இருக்கட்டும். அப்ப பால்ல என்ன? பால் எண்ணிக்கை கூடும். இப்ப உயர்திணை ஆண்பால் பெண்பால், ஆண்பால் பெண்பால், கலர்பால், அகிரணியில ஆண்பால் பெண்பால், அகிரணியில ஒன்றன்பால், அகிரணியில பலவின்பால். இப்ப 7 பால் வேணுங்கிறார். அவருக்கு ரொம்ப அமைதியா, நம்ம இலக்கணத்துல சரியாதான் செய்திருக்காங்க, நாம தான் அதை விளங்கி கொள்ள வேண்டும் என்று விளக்கினேன். நம்ம இதுல ஏன் 5 பால்னு சொன்னாங்க? இதுல அகிரணையில சேவலா இருந்தாலும் பிடையா இருந்தாலும் அதுக்கு வினை கொடுக்கும் பொழுது வந்தது ஒரே வினைதான். உயர்திணையில கண்ணன் என்றால் வந்தான்னு போடுறோம், கமலா என்றால் வந்தாள்னு போடுறோம், இல்லு. அப்ப ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் தனித்தனி விகுதிகள் தேவைப்படுகிறது உயர்திணையில். அகிரணையில அப்படி இல்லை. அகிரணையில களிர்னாலும் வந்தது, பிடினாலும் வந்தது. உயர்திணையில ஆண்பால் பெண்பால் போட்டதற்கு காரணம் ஆண்பாலுக்கு ஒரு விகுதி, பெண்பாலுக்கு ஒரு விகுதி என்று தனித்தனியாக இருப்பதால். அகிரணையில அப்படி இல்லை. ஏன்னா ஆண்பால் பெண்பால் ரெண்டுக்கும் அங்க ஒரே விகுதி தான். அதனால அங்க பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி விளக்கினேன். இதை இலக்கண பால்னு சொல்றோம். இயற்கை பால்னு பேசுறாங்க சில பேர். இயற்கை பால்னு சொன்னா களிறு பிடிக்கலாம், அப்புறம் தனியா கொடுத்தாங்க. அப்படி இல்லை. தமிழ்ல இருக்க கிராமட்டிக்கல் ஜெண்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இலக்கண அடிப்படையில் அமைந்த பால் பாகுபாடு தான் நம்ம கிட்ட இருக்கு. அதுதான் சரி. அது ஒரு சிறப்பு நமக்கு. இயற்கை வழியில ஆண் பெண் தேடிக்கிட்டே இருந்தாக்க எல்லாவற்றுக்கும் ஆண் பெண் கண்டுபிடிக்க முடியலையே.
அகரணியில கண்டுபிடிக்க முடியாது எல்லாவற்றுக்கும். சிலவற்றுக்கு சரி, சிலவற்றுக்கு இல்லை. கழிவு பிடின்னு சொல்லிட்டீங்க, அது போல காளை பசுன்னு சொல்லிடுறீங்க. இன்னும் எவ்வளவோ எவ்வளவோ விலங்குகள் ஆண் பெண் இருக்கு, ஆனா தனித்தனி சொல் இல்லை. அதனால இங்க இருக்கிற இலக்கண பாகுபாடு, பால் பாகுபாடு சரியாத்தான் நமக்கு அமைந்திருக்கிறது. இது இலக்கண அடிப்படையில் அமைந்தது. இதுக்கு 2 பிரின்சிபிள். ஒண்ணு எழுவாய் பயனிலை இயைபு, அந்த அடிப்படையில பிரித்திருக்கிறோம். எழுவாய் பயனிலை இயைபு, எழுவாய் ஏற்ற பயனிலை. அவன்னா ஆண் என்ற விகுதி, அவள்னா ஆள் என்ற விகுதி. ஒரு தொடர்ல சொன்னா அவன் வந்தான், அவள் வந்தாள், அவர் வந்தார், அது வந்தது, அவை வந்தன. விகுதியில அன், ஆண், ஆள், ஆர், அது, அன, இப்படி 5 விகுதி. இது எழுவாய் பயனிலை இயைபு. இந்த எழுவாய் பயனிலை இயைபு கோட்பாட்டின்படிதான் நாம பால்களை 5 என்று வைத்திருக்கிறோம். இதற்கு இன்னொரு கொள்கை, பதில் மாற்று கொள்கைன்னு அதுக்கு பெயர் கொடுத்திருக்கிறோம். என்ன பதில் மாற்று கொள்கை? தமிழ்ல ஒரு 1000 ஆண்பால் பெயர் இருக்குன்னு வச்சுங்க. அதுல எல்லாம் ஒவ்வொன்றையும் சுட்டி சொல்லணும்னா அவன் என்ற சொல்லாலேயே சுட்டலாம். இப்ப கண்ணன், அதை பற்றி மறுபடி பேசுறீங்கன்னா அவன். ராமன், அவனை பற்றி பேச அவன். இப்படி தமிழ்ல இருக்கிற எல்லா பெயர்களையும் அது ஆண்பாலாக இருந்தால் அவன் என்ற சொல்லால் பதில் மாற்றம் செய்யலாம். அதே போல பெண்பாலாக இருந்தால் அவள் என்ற சொல்லால பதில் மாற்றம் செய்ய. இதுக்கு கொள்கைன்னு பேரு. அப்ப தமிழ்ல இந்த பால்களை பிரித்ததற்கு அடிப்படை காரணம் ஒண்ணு எழுவாய் பயனிலை கோட்பாடு, இன்னொன்னு பதில் மாற்ற கொள்கை. இந்த அடிப்படையில தான். இப்ப சரி, இதுல மொழி வளர்ந்து கொண்டு வருகிறது. மொழி வளரும் போது மொழியில சில மாற்றங்களும் நடக்குது. இதுக்கு முன்பு பெண்களை அவள்னு சொன்னோம். இப்ப பெண்களை மரியாதையா சொல்லணும்னா ஒரு பெண்ணை இன்னைக்கு என்ன சொல்றது? இன்னைக்கு அவள்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு அவர்னு சொல்லணும். பெண்களையும் அவர்னு சொல்லணும். அப்போ இப்ப பால் பாகுபாட்டில் ஒரு சிக்கல் வருது. இப்போ இந்த கால தமிழில் அவர் என்ற சொல் ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அவர். அப்போ இதுக்கு ஒரு பேர் வேணும். இதுக்கு பேர் கொடுத்துருக்கோம். இப்ப உயர்பால், இதுக்கு ஒரு உயர்வு இருக்கிறதுனால உயர்பால் என்று பெயர் கொடுத்தோம். இப்ப இந்திரா காந்தி அம்மையார் வந்தார் சொல்றோம். வந்தார், ஆர், ஆர், வந்தாள்னு சொல்ல முடியாது. அப்ப உயர்பால் என்று ஒன்று இப்பொழுது உருவாகி இருக்கிறது. அந்த உயர்வுல ஆண் பெண் வேறுபாடு இல்லை. அப்ப ஆண்பால், பெண்பால், உயர்பால், பலர்பால், இப்படி உயர்ந்த நிலை 4 இருக்கு. இப்ப நடைமுறையில் 4 இருக்கு, நாம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம இப்ப எழுதுற இலக்கணத்துல இந்த 4 பாலையும் சொல்லணும், ஆனா சொல்ல மாட்டோம். அப்படி ஒரு முறை அறிமுகப்படுத்தினோம். அதுல பல தயக்கம் இருந்தது ஆசிரியர்களுக்கே கூட. ஆனா 4 பால் இப்பொழுது இருக்கிறது தமிழ்ல. உயர்திணையில 4 பால், அகிரிணையில் 2 தான். அப்ப இன்னைக்கு மொத்தத்துல தமிழில் உள்ள பால்கள் 6. ஆண்பால், பெண்பால், உயர்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலரின்பால், 6 பால்கள் இருக்கின்றன. இதை எப்ப விளங்கிக் கொள்றோம்? பால் பாகுபாட்டு அடிப்படையை தெரியும் பொழுதுதான் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இதுதான் கோட்பாடு, இலக்கண கோட்பாடு. இந்த கோட்பாட்டை புரிந்து கொண்டால்தான் இலக்கணத்தையும் சரியாக நாம் சொல்லிக் கொடுக்க முடியும். இன்னொன்னு சொல்றேன், வேற்றுமை இலக்கணத்தை பற்றி பேசுறோம். வேற்றுமை என்ன? வேற்றுமைன்னா பொருள் வேற்றுமை செய்வன 8 வேற்றுமை அப்படிங்கிறோம். வேற்றுமை செய்வன இப்ப கண்ணன் வந்தான், கண்ணனும் வந்தான். உண்மை சேர்த்த உடனே அங்க ஒன்றும் பெரிய பொருள் மாற்றம் வரல, வந்தது கண்ணன் தான். ஆனா கண்ணன் வந்தான், கண்ணனை பார்த்தேன் அப்படின்னா கண்ணனைங்கிறது இப்ப பொருள் மாறி போச்சு. கண்ணனோடு வந்தான், இப்பவும் மாறி போச்சு. இப்படி ஒரு சொல்லுக்கு, ஒரு தொடருக்குரிய பொருளை மாற்றுகின்ற ஆற்றல் பெற்ற சொல் எதுவோ
அதை வேற்றுமைன்னு சொல்றோம். அப்படி இருக்கிறது எத்தனை இருக்கு அப்படின்னா, அந்த காலத்துல 8ன்னு வச்சாங்க. தொல்காப்பியர் ரொம்ப தெளிவா ஒவ்வொரு வேற்றுமைக்கும் பெயர் கொடுக்கும் பொழுது ஐ வேற்றுமை, ஒடு வேற்றுமை, கூ வேற்றுமை, இயல் வேற்றுமை என்று உருவின் பெயரால் பெயர் கொடுத்தார். இதுல பல சிக்கல் தீருது. எப்படி தீருதுன்னா, ஐகாரத்தை செயற்படு பொருள் வேற்றுமைன்னு சொன்னீங்கன்னா, பூவுக்கு எத்தனையோ பொருள் இருக்கு, அதுக்கு என்ன செய்வீங்க? சிக்கல். அதனால தொல்காப்பியர் வழிகாட்டுறாரு, ஐ வேற்றுமை, ஒடு வேற்றுமை, கூ வேற்றுமை என்றெல்லாம் பெயர் கொடுத்திருக்கிறார். சரி, இந்த வேற்றுமை 8 இருக்கு. வடமொழிக்கு 8 இருக்கு. இது பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பெரிய தொல்லை. எதிர்பாராத வகையில் 2 ஒத்திருந்தார்கள். உடனே வடமொழியிலிருந்து தான் வந்தது என்று பேசுபவர்கள் முன்னே நிறுத்தார்கள். அங்க உள்ள அடிப்படை வேற, இங்க உள்ள அடிப்படை வேற. அங்க 8ன்னு சொன்னது வேற, இங்க 8ன்னு சொல்றது வேற. இந்த வேற்றுமை நமக்கே உரியது என்பது விளங்கிற்று. என்ன விளக்கணும்? உதாரணமாக எழுவாய் வேற்றுமை, கண்ணன் கண்டான் என்பதை கண்ணன் என்பது எழுவாய். விழி வேற்றுமையில கண்ணாவா சொல்லும் பொழுது கண்ணா என்பது விழி. இந்த விழி வேற்றுமையை சேர்க்கிறதா என்று விவாதம் செய்து சில பேர் எழுவாய் கூடவே சேர்த்துட்டாங்க. அது இங்க உள்ள நம்ம தமிழ் இலக்கண புலவர்களுக்கு ஏற்கவில்லை. அதனால அவங்க என்ன பண்ணா, 8 வேற்றுமை அப்படின்னா ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வேற்றுமை 8 தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 8 வேற்றுமைகள் வந்ததற்கு அடிப்படை காரணம் என்ன? ஐ, ஆள், ஒடு, கூ, என், அது, கண், இந்த உருவுகள் இருக்க. இந்த உருவுகள் எல்லாம் என்ன வேலையை செய்கிறது? பொருள் வேற்றுமையை குறிக்கத்தான் வந்து. கண் நாராயணன் ஓர் 1000 கரத்தால் பெய்து ஒரு அறக்கை கொடுத்தான் என்று ஒரு தொடரை நீட்டமா சொல்லி இதுல எல்லா வேற்றுமைகளும் இருக்கு பாருங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வேற்றுமைகள் ஒவ்வொரு வேற்றுமைக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கு. அதுல தலையாய பொருள் வேற, ஒட்டி வருகிற பொருள்கள் வேற. இப்படி பார்க்கும்பொழுது தமிழ்ல ஐ, ஆல், ஒடு, ஓடு, கு, என், அது, கண் ஆகிய 8 வேற்றுமை இருக்கு. இந்த 8 வேற்றுமைகளிலேயும் ஓடு, ஒடு, உடன் இது 3ம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால 3ஐயும் ஒண்ணா ஆக்கிடலாம். ஆனா ஆள் என்பதும் 3ஆம் வேற்றுமை. அதையும் இதையும் ஒண்ணாக்க முடியுமா? ஒண்ணாக்கலாமா? இன்னைக்கு ஆக்கக்கூடாது, அன்னைக்கு ஆக்கலாம். ஏன் அன்னைக்கு ஆக்கலாம்? தூங்கு கையான் ஓங்கு நடைய அப்படின்னா யானை, தொங்குகிற கையை உடைய யானை. தூங்கு கையான் ஓங்கு நடைங்கிற தொடருக்கு தூங்கு கையான் என்பதும் கையோடு என்பதும் அங்க ஒரே பொருள்ல வருது. அதனால ஒன்னா சேர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு எந்த இடத்திலும் ஆள் என்ற வேற்றுமை வருகிற இடத்தில் ஒடுவை போடவே முடியாது. மாறி போயிடும் பொருள். கையால் எழுதினான், கையோடு எழுதினான்னு சொல்ல முடியாது. கத்தியால் வெட்டினான், கத்தியோடு வெட்டினான்னு சொல்ல முடியாது. அதனால இங்க இன்றைய நிலையில் ஆள் என்ற வேற்றுமையும் ஒடு என்ற வேற்றுமையும் பிரிந்து விட்டது. 3ஆம் வேற்றுமை என்று அன்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனா இன்றைக்கு இது 2ம் தனித்தனி வேற்றுமைகளாக பிரிந்து விட்டன. ஆள் வேற்றுமை என்பது கருவி வேற்றுமை, ஒடு வேற்றுமை என்பது உடன் நிகழ்ச்சி வேற்றுமை. தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப இந்த வேற்றுமைக்கு உள்ள இந்த அடிப்படை கொள்கைகள் எல்லாம் புரிந்து கொண்டால்தான் வேற்றுமை இலக்கணம் சரியா அமைய முடியும். அப்புறம் ஒவ்வொரு வேற்றுமைக்கும் ஒரு உருவா பல உருவா என்று கேள்வி கேட்டா, ஒரு காலத்துல ஒவ்வொரு வேற்றுமைக்கும் ஆனா கால ஓட்டத்தில் அது மாறி ஒரு வேற்றுமைக்கு பல உருவெல்லாம் வந்துச்சு. அப்படி வந்தாலும் அடிப்படை பொருள் ஒன்னா இருந்தது. அந்த சிக்கல்ல ஒண்ணுதான் இந்த 3ஆம் வேற்றுமை. ஆள், ஒடு, ஓடு, உடன் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சிருந்தாங்க. இப்ப வைக்க முடியாது. அப்புறம் சில வேற்றுமைகள் மறைந்தே போயிடுச்சு. இப்போ ஊரின் நீங்கினான், பழந்தமிழ்ல ஊரின் நீங்கினான், மலையின் வீழருவி, இதெல்லாம்
ஊரிலிருந்து நீங்கினான், மலையிலிருந்து விழுமருவி. இந்த இருந்து அப்படின்னா தான் இன்னைய தமிழுக்கு அது பொருந்தும். ஊரின் நீங்கினான், அதுல இருக்கு, அந்த ஐந்தாம் வேற்றுமை என்று சொல்றோம், அதுக்கு நீங்கள் பொருள் கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த வேற்றுமை அந்த பொருளில் ஆளப்படவில்லை. இன்றைய தமிழ்ல என்ற வேற்றுமை நீங்கிவிட்டது. அதுக்கு என்ன செய்யறோம்? இல்லிருந்து என்ற சொல்ல போட்டு நிரப்புறோம். ஊரின் நீங்கினான் என்பதற்கு பதில் இன்னைக்கு ஊரில் இருந்து நீங்கினான்னு சொல்லி ஆகணும். அதனால வேற்றுமையில் ஏற்பட்ட மாற்றம் இது. வேற்றுமை வரலாற்றுல இப்படி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அப்புறம் இதை போலவே இன்னும் விழி வேற்றுமை கண்ணாவா சொல்றோம். கண்ணா என்பது விழி. அந்த வெளி வேற்றுமை பல உருவு வந்துருது. வெளி வேற்றுமைக்கு ஒரு உருவும் நிறுத்த முடியாது. அப்போ அந்த வெளி வேற்றுமைய ஒரு தொடருக்கு உள்ள கொண்டு வர முடியுமான்னா கொண்டு வர முடியாது. தொடருக்கு வெளியே நிற்கிறது. எப்பொழுதும் வெளி வேற்றுமை தொடருக்கு வெளியே நிற்கிறது, தொடருக்கு உள்ளே கொண்டு வர முடியாது. அதனாலதான் அதை தனியா நிறுத்தணும். இன்னொன்னு பாருங்க, நுட்பமா தொல்காப்பியர் என்ன பண்ணாரு? விழிமரபுன்னு அதுக்கு தனி இயலே கொடுத்தார். வேற்றுமைகளுக்குள்ள அடக்கல. தொல்காப்பியர் மிகப்பெரிய அறிஞர். பல விஷயங்கள்ல இன்னைக்கு நாம நாள் கணக்கில் போராடுகிற செய்திகளை அவர் சுருக்கமா சொல்லிட்டு போயிருக்கார். விழிமரபு என்ற ஒரு தனி இயலை கொடுத்ததற்கு காரணம் இதுதான். அப்புறம் வேற்றுமை மயங்கி அப்படின்னு இயலை தொழிலாட்டத்துல பார்க்கிறோம். வேற்றுமை உறுப்புகள் சில இடத்துல ரெண்டு உறுப்பு ஒரே இடத்துல மாறி மாறி வரலாம். உதாரணமா, அவன் என்னோடு பேசினான், அவன் என்னிடம் பேசினான், கிட்டத்தட்ட பொருள் ஒண்ணுதானே. அப்ப ஓடு இடம் என்பது மயங்கி வருகிறது. எப்போ பேசினான்னு வரும்பொழுது. ஆனா வேற வினைய கொடுத்தா அப்படி வர முடியாது. உதாரணமா, அவன் உன்னோடு வந்தான், அவன் உன்னிடம் வந்தான், வேறமாச்சு, பொருள் வேறையா போயிடுச்சு. உன்னோடு வந்தான்னா உன்னோட வேற இடத்துக்கு எங்கேயோ வந்தான். உன்னிடம் வந்தான்னா உன் இடத்துக்கு அவன் எங்கேயே இருந்து வந்தான். அப்ப உன்னோடு வந்தான் உன்னிடம் வந்தான் என்ற இடத்தில் ஓடு இடம் மயங்க முடியாது. ஆனா உன்னோடு பேசினான் உன்னிடம் பேசினான் என்பதுல மயங்குகிறது. இந்த மாதிரி வேற்றுமையர்கள் எங்கெங்க மயங்கலாம் அப்படின்னு தொல்காப்பியர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு தனி இயலையே அமைச்சிருக்காரு. எந்தெந்த இடத்துல இது மயங்கலாம், இதுக்குதான் வேற்றுமை மயங்கியல்னு பேர் கொடுத்தாரு. இன்றைக்கு வேற்றுமை மயக்கம் ரொம்ப விரிவாக வளர்ந்து விட்டது இன்றைய தமிழ்ல. இதற்கு இடமே இல்லாமல் செய்து விட்டார் நன்னூலார். 2-3 சூத்திரத்தோட முடிச்சுட்டார். தொல்காப்பியர் மிக பழங்காலத்திலேயே தெளிவாக வேற்றுமை மயங்கியலுக்கு மிகப்பெரிய இடம் கொடுத்திருக்கிறார். இன்னும் இந்த இன்னொரு செய்தி, தொகை இருக்க, செங்கல், ஆட்டுக்குட்டி, பனைமரம், அப்படிப்பட்டது தொகைன்னு சொல்றோம். தொகைகளுக்கு இலக்கணம் சொல்லணும். தொகையை 6 வகையா சொல்றோம். வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை, அன்மொழி அப்படின்னு 6 தொகை சொல்லியிருக்கிறோம். வேற்றுமை உருவு தேவைப்பட்டால் அது வேற்றுமை தொகை. வினையால் ஒரு தொகை உருவாகி இருந்தால் வினைத்தொகை, பண்பால் உருவாகி இருந்தால் பண்பு தொகை, உவமையால் உருவாகி இருந்தால் உவமை தொகை, அன்மொழியால் உருவாகி இருந்தால் அன்மொழி தொகை ஆக்கலாம். இங்க இந்த இடங்கள்ல எல்லாம் விளக்கம் சொன்னவர்கள் வேற்றுமை தொகை அது சொல்லும் பொழுது, இப்ப புறநானூறு, புறத்தை பற்றி பாடப்பட்ட பாடல்களை கொண்ட 400 பாடல்கள் ஒரு நூல். புறத்தை பற்றி 400 அப்படின்னு சொல்லலாம். அப்ப புறத்தை பற்றியெல்லாம் விளக்கம் சொல்லணும். அத போல ஆட்டுக்குட்டி, ஆட்டினுடைய குட்டி, ஆட்டினது குட்டி. அப்ப அதை 6ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்றோம்.
7ஆம் வேற்றுமை தொகைக்கு இப்படி ஒவ்வொரு வேற்றுமைக்கும் நாம தொகைகளுக்கு இலக்கணம் கொடுக்கிறோம். இப்போ காட்டுப்பன்றி அப்படின்னா காட்டில் வாழும் பன்றி, அங்க இல் வேற்றுமை வந்திருக்கு. எல்லா இடத்துலையும் இந்த வேர்மைகளோட ஒரு வினையும் வருது விளக்கறதுக்காக. காட்டுப்பன்றியில காட்டில் வாழும் பன்றி, புறநானூற்றுல புறத்தை பற்றிய பாடல்களை கொண்ட நானூறு. அப்ப எல்லா இடமும் வினை வருது. அப்ப என்ன பண்ணாங்க, உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னா எல்லா இடங்கள்லயும் அப்படித்தான் வருது. உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்ற சொல் வந்ததற்கு காரணம் 6ஆம் வேற்றுமையில மட்டும் ஒன்றும் புதுசா சொல் தேவையில்லை. என்னுடைய பேனா, எனது பேனா, என் பேனா, அது இதுல எந்த வினை சொல்லும் இல்லை. அப்ப 6ஆம் வேற்றுமைக்கு மட்டும் அப்படி உருவும் பயணம் உடந்த தொகைங்கிற விளக்கம் தேவையில்லை. மற்றவற்றுக்கு தேவைப்படுகிறது. இந்த வேற்றுமை தொகையில மற்ற தொகையை எடுத்துக்கொண்டால் வினைத்தொகை, பண்பு தொகை. இந்த வினைத்தொகையில கொல்யானை, கொல்யானை என்பதுல நம்ம இதுவரைக்கும் வழக்கமா கேட்ட விளக்கம் கொல்லும் யானை, கொல்கின்ற யானை, கொன்ற யானை. அந்த விளக்கம் சரியில்லைன்னு இப்ப மறுத்தாச்சு. ஏன் சரியில்லை அப்படின்னா, எதையும் கொல்லாத ஒரு யானையை கூட பார்த்து கொல்யானைன்னு சொல்லலாம் ஒரு புலவன். அப்படின்னா கொன்று விடும் போல இருக்கின்ற வேகம் இருக்கிறது கொல்யானை. இப்படி பல இடங்கள்ல வினைத்தொகைக்கு விளக்கம் கொல்லும் தன்மை என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்ப வினைத்தொகையில 3 காலத்தையும் கொண்டு வந்துலாம் சேர்க்க வேண்டாம். வினைத்தொகையோட வினையோட நிறுத்தி கொள்ள முடியும். அப்புறம் அதை போல பண்பு தொகையில செந்தாமரை, செந்தாமரை, செம்மையான தாமரை, பசும்புல், பசுமையான புல். இப்படி பண்பு தொகை மற்ற 6 தொகைகளும் சரியாக அமைகிறது. அதுக்கு மேல அன்மொழி தொகை தான் ஒரு சிக்கல். அன்மொழி தொகையில ஆகுபெயர் அன்மொழி தொகையில பெரிய விவாதம். ஆகுபெயரா அன்மொழி தொகை? ஆகுபெயர் ஒரு சின்ன ஒரு உத்தி ஒண்ணு சொல்றேன். ஆகுபெயர் திடீரென்று ஒருவர் உருவாக்க முடியாது. மரபு வழிபட்டுதான் இருக்கணும். காலங்காலமா வந்தாதான் ஆகுபெயர். ஆனா அன்மொழி தொகை இன்றைக்கு ஒரு புலவன் ஏராளமான அன்மொழி தொகையை அவன் உருவாக்கலாம். அதான் 2க்கும் வேறுபாடு. இப்போ அன்மொழி தொகை, இந்த தொகைகள் 6 இருக்கு நம்ம கிட்ட. இந்த 6க்கு மேல சிலது விவாதத்துக்குரியதா இருக்கு. இப்ப நச்சினாருக்கு இருக்கு, இது என்ன தொகையா? வேற என்ன இது? கொஞ்சம் தடுமாட்டமா இருக்கு. இதை என்ன பண்ணணும்? இப்போ இப்படிப்பட்ட இடங்கள்ல இதுக்கு தனி பெயர் தர வேண்டி இருக்கிறது. இதை ஒரு கூட்டு சொல் என்று சொல்லணும். அப்ப தொகைகளை பற்றிய விளக்கம் முடிந்து விடவில்லை, அதுவும் தொடர வேண்டி இருக்கிறது. இப்படி தொகை இலக்கணம். வடமொழியில நச்சினார்கினியரை கூட தொகைன்னு வச்சுக்கிறாங்க, மதில் மேல் புனைய தொகைன்னு வச்சுக்கிறாங்க. நாம வைக்க முடியாது. நம்ம இலக்கணம் இடம் தரல. நாம் அதை கூட்டு சொல் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த இன்னும் சில முக்கியமான செய்திகள் நிறைவா சொல்லி முடிக்க போறேன். தொகை கோட்பாட்டுல இவ்வளவு இருக்கு. கால்பாகு கோட்பாட்டை பற்றி விளக்கமா சொன்னேன். இங்க ஒரு சிறப்பு நம்முடைய மொழியில, நம்ம இலக்கணத்துல கேள்வி பதில் கூட, கேள்வி எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு இலக்கணம் இருக்கிறது. அதான் அறுவகை வினா. பதில் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு இலக்கணம் இருக்கு. அது எண்வகை விடை. கேள்வி பதிலுக்கு இலக்கணம் தந்திருப்பது நம்ம மொழியில தான். மற்ற மொழிகள்ல இதுக்கெல்லாம் இலக்கணம் தரவில்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. கேள்வி பதில் எப்படி அமையணும்னு. அதுக்கு மேல இன்னும் நமக்கு இருக்கிற இன்னொரு சிறப்பு, வழு அமைதின்னு ஒரு கருத்து இங்க இருக்கு. வழுதான் இருந்தாலும் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அதற்கு இடம் கொடுக்கிறார்கள், வழு அமைதி என்று. இப்படிப்பட்ட கொள்கையெல்லாம் இந்த மொழியில, இந்த இலக்கணத்துல பார்க்கலாம். இன்னும் இப்படிப்பட்ட செய்திகள் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு கோடு காட்டுவது போல இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறேன். இந்த விளக்கங்களை எல்லாம் இப்பதான் நாம சொல்றோம். 50 ஆண்டுகளுக்கு முன்ன சொல்லலை, அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது.
உரையாசிரியர் சொன்னதை அப்படியே விளக்கிட்டு போனாங்க. நாம அதுலேயும் கேள்வி கேட்கிறோம், அதுக்கும் பதில் சொல்றோம். அதுதான் இப்போ இலக்கண கோட்பாடுகள் என்பதில் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது இந்த அளவோடு இதை நாம் நிறுத்துகிறோம். இப்போ ஏதாவது கேள்வி கேட்கணுங்கிறத கேளுங்க. இப்போ மணி 8 நெருங்கி கொண்டிருக்கிறது, அதனால நிறுத்திட்டேன். மேலே கேள்வி கேளுங்க, அதுக்கு இடம் கொடுக்கறது தான் பொருத்தமாக இருக்கும். கேள்வி கேளுங்க, அப்போ எனக்கு வாய்ப்பு வரும். இன்னும் உங்களுக்கு சந்தேகமான இடத்த விளக்கி சொல்ல வாய்ப்பு வரும். ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் கிராமியன் ராஜேந்திரன், என்னுடைய பெயர் ராஜேந்திரன். கிராமியன்கிற பெயர் 2 நாள் அவங்களோட நான் விவாதித்து கொண்டுதான் இருக்கிறேன். பேசுனீங்க. ஆமா, நீங்க இலக்கண கோட்பாடு என்ற தலைப்பின் கீழே தொகுத்து சொல்லி இருக்கிறீங்க. ஆனா தொல்காப்பியத்துக்கு அடிப்படையில ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது மொழி என்பது ஒலி என்ற சத்தத்தில் இயங்குகிறதா, அதற்கான இலக்கணமா, அல்லது மொழி என்பது எழுதுகிற எழுத்துக்களினுடைய அடிப்படையில இயங்குகிற இலக்கண கோட்பாடா? நல்ல செய்தி. சுருக்கமா சொல்லிடுறேன், சுருக்கமா பதில் சொல்றேன். சுருக்கமா கேள்வி, சுருக்கமா பதில். அப்படி இருந்தா நிறைய பேர் பங்கு பெறலாம். ஒலி என்பது மொழி உருவானது ஒலியில இருந்தா எழுத்துல இருந்தா? ரெண்டும் இருக்கு. எழுத்துல இருந்து வந்ததுதான் பிக்டோகிராபிக் ரைட்டிங். எழுத்த கருத்து பரிமாற்றத்துக்கு அவங்க வரி வடிவத்தை பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப சீன மொழியெல்லாம் இன்னமும் அந்த முறையை பின்பற்றிக்கிட்டு இருக்கு. ஜப்பானிய மொழியில சில எழுத்துக்கள் அப்படி இருக்கு. அப்ப எழுத்தை அடிப்படையாக கொண்டும் மொழி இயங்கி இருக்கிறது, ஒலியை அடிப்படையாக கொண்டும் இயங்குகிறது. இந்த ஒலிக்கும் எழுத்துக்கும் சம்பந்தப்படுத்தி தொடர்பு உண்டாக்கி வளர்த்த பொழுதுதான் அடுத்த வளர்ந்து எழுத்துகள் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒலி என்று நாம இப்ப உருவாக்கணும். அந்த பட எழுத்துல ஒவ்வொரு படத்துக்கும் ஒலி உண்டே தவிர எழுத்து இல்லைங்க. இங்க எழுத்துக்கு நாம ஒலி கொடுக்கிறோம். இது மேலும் மேலும் வளருவதற்கு வாய்ப்பை தந்திருக்கிறது. அந்த மொழிகள்ல சிக்கலா தான் இருக்கு. அப்புறம் வேற கேள்வி. தொல்காப்பியத்துல கிளவியாக்கம் என்று சொல்லுவதோ அல்லது நூல் மரபு, மொழி மரபு என்று சொல்லுவதிலேயோ மொழியை பற்றிய சில கோட்பாடுகளை அவர் கொண்டிருக்கிறார். அதுல இப்ப ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால ஆங்கிலத்தினுடைய மொழியியல் அடிப்படையிலேயே நாம் நம்முடைய தமிழினுடைய மொழி கோட்பாடுகளை உருவாக்கி கொண்டோம். ஆனா இப்பொழுது புதிய செய்திகள் வருகிற பொழுது பல சிக்கல்கள் தோன்றுகின்றன. குறிப்பா சமீபத்துல கொரியாவுடைய மொழியை பற்றிய ஒரு குறிப்பை காணொலியில பார்த்தேன். அதுல என்ன செய்திகள் இருக்குன்னா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஐயையோ, ஆறாரோ, அம்மா, அப்பா, இதை போன்ற வழக்கு மொழி மரபு சொற்கள் எல்லாம் அவர்களிடத்துல இயல்பாக இன்றைக்கும் நடைமுறையிலே இருக்கிறது. அப்ப அந்த மொழி, அதே போல ஒடியா மொழியில இதே 8 வேற்றுமை இலக்கணம் இருக்கிறது. அதுல இன்னும் சரியாக சொன்னால் இதே போல முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. அதுல 6ஆம் வேற்றுமை இன்னும் ஒரு சிறப்பு உடையதாக இருக்கிறது. தமிழிலே உடமையாக 6ஆம் வேற்றுமை 2 விதமாக செயல்படுகிறது. ஆனால் ஒடிய மொழியில அது உடமையாக இல்லாமல் அது இயற்கையான சேர்க்கையாகவே அந்த மொழியிலே அதனுடைய அந்த உருபு அதற்கு பொருள் தருகிறது. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நீங்க அப்ப இந்த அண்மை காலத்திலே இந்த மொழி தொடர்புகள் அல்லது ஊடக தொடர்புகளின் வழியாக உலக மொழிகளை பற்றிய நாம் அறிவை பெறுகிற பொழுது நம்முடைய இலக்கணங்களை மறுபடியும் கேள்விக்குட்படுத்த வேண்டி இருக்கிறது. இதுல நான் நீங்க அதான் செய்றீங்க, அதுல ஒரு பகுதியாக தான் அதை குறிப்பிடுறீங்க. ஆனா எனக்கு அடிப்படை கேள்வி என்னன்னா, எழுத்தை 2ஆம் நிலை ஊடகமாகத்தான் நாம் கருத வேண்டி இருக்கிறது. நீங்க சீன மொழியை பற்றியோ ஜப்பான் மொழியை பற்றியோ சொன்னதுல அவையெல்லாம் ஓவிய எழுத்துக்கள். தமிழிலே ஓவிய எழுத்துக்கள் பயன்படுத்தப்படவில்லை. இவையெல்லாம் அடிப்படையிலே ஒரு குறியீட்டு எழுத்துக்களாகத்தான் இருக்கின்றன. இந்த குறியீட்டு எழுத்துக்களை இதை பற்றிய நீண்ட வரலாறு நம்ம பேசிக்கொண்டு இருக்க முடியாது. ஆனா என்ன முக்கியமான செய்தி என்ன என்றால்,
நிறுத்த குறியீடுகள் நேற்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு பின்னாலதான் இங்க வந்தது. நமக்கு இப்பொழுதும் நாம் நிறுத்த குறிகளை பயன்படுத்துவதிலே பல சிக்கல்கள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டீர்கள். ஆமா ஆமா. சரி. அதாவது பங்க்சுவேஷன் மார்க்ஸ் என்று சொல்லப்படுகிற நிறுத்த குறியீடுகள் அனைத்துமே பேச்சினுடைய மீட்டு உருவாக்கத்திற்கான துணை போகின்ற எழுத்து முறைதான். இதுல நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆமா. அப்படி ஏற்றுக்கொள்கிற பொழுது இந்த கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, வினாக்குறி, உணர்ச்சி குறி, அடைப்பு குறி, ஒற்றை மேற்கோள், இரட்டை மேற்கோள், இந்த குறிகள் எல்லாம் ஆங்கிலத்திலேயும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதற்கு உள்ள பெயர்கள் மிகப்பெரிய ஒரு அடிப்படையில ஒரு சந்தேகத்தை, ஐயத்தை உருவாக்குகிறது. என்ன செய்தினா, இப்ப நாம கால் புள்ளிங்கிறோம், அரை புள்ளிங்கிறோம், முக்கால் புள்ளிங்கிறோம். அவங்க உடல் உணவு பாதைகள்ல சொல்லுகிற பொழுது இந்த அறைங்கிறத அவங்க செமி என்று சொல்றார்கள், ஆஃப் என்று சொல்றாங்க. நான் இப்ப இதெல்லாம் ஏன் அடிப்படையில் சொல்றேன்னா, பெர்னாட் ஷா ஆங்கில மொழியில ஒலி அடிப்படையிலே தான் அவர் கேள்விக்கு உட்படுத்துகிறார் ஆங்கில மொழியை. 40 ஒலியன்களின் அடிப்படையிலே தான் இயங்குகிறது ஆங்கில மொழி. ஆனால் அது உண்மையிலேயே மாற்று ஈடாகத்தான் பல இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி அதை வினாவுக்கு உட்படுத்துகிறார் அவர் தமிழில. ஆனால் நாம் பயன்படுத்துகிற அந்த ஒலியானது நம்முடைய அடிப்படையான எழுத்தோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கிறது. இப்ப நீங்க பேசுகிற பொழுது குறிப்பிட்ட அந்த வினை சொல்லை முதலாக வைத்து எண்ணுகிற போக்கு ஆசிய மொழிகளிலே இருக்கிறது, குறிப்பாக பேச்சு மொழியிலே இருக்கிறது. இப்ப நீங்க சொன்னதுலயே ஐம்பால் மூவிட பொது வினை என்று சொன்னால் உண்டு, வேறு, இல்லை என்பது இது எல்லா இலக்கணங்களையும் மீறியதாக இருக்கிறது. அவன் வேறு, அவள் வேறு, அது வேறு, அவை வேறு என்று சொல்லுகிற பொழுது இது பாலை மீறியதாக இருக்கிறது. நான் உண்டு, நீ உண்டு, நீ உண்டுன்னு சொல்லுகிற பொழுது இடம் மீறியதாக இருக்கிறது. அவர்கள் உண்டு, நாங்கள் உண்டு, நீ உண்டு, நான் உண்டுங்கிற பொழுது எண் மீறியதாக இருக்கிறது. எனவே இது வேறு, இல்லை, உண்டு என்பதற்கு நீங்க சொன்ன இந்த தொடர்கள் எல்லாம் வச்சுதான் குறிப்பு வினை தேவை அப்படின்னு வற்புறுத்துறோம். இல்ல, என்னன்னா இந்த அடிப்படையான பொதுவினை, அதாவது ஐம்பால் மூவிடங்களை கடந்து எல்லாவற்றுக்கும் பயன்படுத்துகிற ஒரு பொதுவினை என்ற போக்கு தமிழிலே அடிப்படையாக இருந்திருக்கிறதா? அடிப்படையாக இன்னும் பரவலாக இருந்திருக்கிறதா? அப்படி என்றால் அப்ப நாம அதை பயன்படுத்துகிற பொழுது அதுக்கு என்ன இலக்கணம் நாம் சொல்ல முடியும்? நீங்க மற்றதற்கெல்லாம் இலக்கண கோட்பாடுகளை சொல்லுகிற பொழுது வேறு, இல்லை, உண்டு என்ற அந்த பொதுவினைகள் மட்டும் பெரும்பாலும் இன்றைக்கும் பேச்சு வழக்கிலேயும் எழுத்து வழக்கிலேயும் விடுபடாமல் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இருக்கு. அதுக்குதான் குறிப்பு வினைன்னு பேர் கொடுத்திருக்கோம். இல்ல, அது குறிப்பு வினையில வரும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏன்னா நீங்க அது நிலையான வினைகள். அவன் வேறு, அவள் வேறு என்று சொல்லுவோம். அவர்கள் எல்லோருமே அங்கு நீங்க சொன்னதை அவங்க கவனிச்சிருக்கிறாங்க, அதுக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்காங்க. வேறு, இல்லை, உண்டு, இல்ல, உங்க குரல் எனக்கு தெளிவா வரல. அதுக்கு பெயரும் கொடுத்திருக்காங்க, குறிப்பு வினைன்னு. இதே வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு அது குறிப்பு வினை என்று சொல்ல முடியாது. இல்ல இல்ல, அது நல்ல முழுமையான வினை முற்றுக்களாகத்தான் இருக்கிறது. அது குறிப்பு வினை என்று குறிப்பு வினை என்பதுல குறிப்பு என்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் வினை முற்று என்பதுல முழுமையான அது வினையாக இருக்கிறது. இவை மற்றவற்றை விட்ட கடவுள் உண்டு, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் இல்லை என்ற சொல் நம்முடைய பெருவழக்காக இருக்கிறது. பேச்சிலே மட்டுமல்ல, எழுத்திலே. என்ன சொல்லலாங்கிறீங்க? இல்ல இல்ல, நான் நம்முடைய இலக்கண அமைப்பு முறையே நான் கேள்விக்குட்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஏன்னா இப்ப நீங்க சொல்லுகிற அந்த செய்திகள்ல பேராசிரியர் சேவை சண்முகம் அவர்கள் திருச்சியிலே தான் இருக்கிறார். அவரோடு நாங்கள் வாசகர் வட்டத்தில பல ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பாக தொல்காப்பியம் குறித்து விவாதித்திருக்கிறோம். அதுல மெய்ப்பாட்டியலுக்கு முன்னால் செய்யுளியலை பொறுத்தவரையிலும் உரையாசிரியர்கள் இளம்பூரணரோ, நச்சினார்கணியரோ, சேனாவரையரோ எழுதுவர். சேனாவரையர் சொல்லதிகாரத்துக்கு எழுதியிருக்கிறார், இளம்பூரணர் எல்லாவற்றுக்கும் எழுதியிருக்கிறார். இருந்தாலும் கூட
செய்யுளியலுக்கு பேராசிரியருடைய குறைதான் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதுல நீங்க சொல்லுகிற 8 என்பதெல்லாம் இல்ல நம்ம இப்ப எதுக்கு சொல்றேன்னா, மெய்ப்பாட்டியல்ல நகை அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் வெகுளி பெருமிதம் உவகை என்று பண்ணை தோன்றிய எண்ணா பொருள்கள் என்று சொல்லுகிறது 8 தான் சொல்றார். இந்த 9 என்ற எண்ணிக்கை சாந்தம் என்பதை வைத்துக் கொண்டு மற்றவர்கள் எல்லாம் 9 சுவை என்கிறார்கள், அதை நவரசம் என்கிறார்கள். இதெல்லாம் சமஸ்கிருதமும் ஆங்கிலமும் இரட்டையாக இயங்கிய கற்பிக்கப்பட்ட மொழிகள். இந்தோ யூரோப்பிய சொல்லுவோம், நாம 8ன்னே சொல்லுவோம். இல்ல, அப்ப 8 என்று சொல்லுகிற பொழுது எண் என்பது எண்ணிக்கை குறிக்கிற, இன்றைக்கு சொல்ற டிஜிட் என்று சொல்லுகிற பொழுது நான் பூஜ்ஜியத்தை கணக்கிலே எடுத்துக்கொள்ளாத இன்றைய தமிழ் வழக்கை நான் கேள்விக்குட்படுத்துகிறேன். ஏன்னா பூஜ்ஜியம் என்பது தொடங்குகிற எண், அது இல்லாமல் நம்முடைய மொழியினுடைய எண்ணிக்கை இல்லை. 8ஓடு முடிகிறது. அங்கேதான் நவ என்ற நியூ வருகிறது. அதுதான் ராம நவமி என்று மத ரீதியாக பிரிக்கப்படுகிறது. நீங்க நிறைய என்பதை நீங்க சொல்ல செய்திகளை எல்லாம் தனியா நான் கேட்கிறேன். இது இப்ப எங்கெங்கயோ போறீங்க, நம்ம மையத்தை விட்டு விலகி போனா மற்றவங்க இல்ல, நான் எங்கேயும் போகல. இல்ல நீங்க சொல்ற அந்த தொகை இலக்கணம், தொகாநிலை இலக்கணம், வேற்றுமைகள் என்று சொல்லுவதை எல்லாம் கூட பெயரில் இருந்த நீங்க உரிச்சொல் பற்றி சொன்னதெல்லாம் இன்றைக்கு உரிச்சொல் வழக்கொழிந்து இருக்கிறது. அது பல குணம் தழுவியதோ ஒரு குணம் தழுவியதோ இன்றைக்கு அதெல்லாம் வழக்கிலேயே இல்லை. அது யாரும் எடுத்துக்கொள்வதே இல்லை. நம்முடைய மொழியில இலக்கணம் முற்றிலும் நம்முடைய பேச்சு மொழியை ஒட்டியதாக அதனை ஒட்டி வளர்கிற பொழுது நாம் முற்றிலும் ஆங்கில மொழி அடிப்படைகளை சார்ந்த இலக்கணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் நினைப்பது தவறு. பேச்சு மொழிக்கு தனியா இலக்கணம் எழுதியிருக்கிறோம். இப்ப பேச்சு மொழிக்கு இலக்கணம் தனியா எழுதியிருக்கிறோம். அப்படி என்ன நிறுத்த குறியோடு எழுதுகிற எழுத்து மொழியினுடைய அடிப்படை என்ன? நிறுத்த குறியீடுகள் உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுருங்க. இல்ல, பேச்சு மொழியினுடைய மீட்டு உருவாக்கம் தான் எழுத்து மொழி அடிப்படையில. பேச்சு மொழிக்கு தனியா வேணுங்கிறீங்களா? இல்ல, பேசுவதைத்தான் நாம் எழுதுகிறோம். எழுதுவது என்பது 2ஆம் நிலை ஊடகம். அது உரைநடை என்று தொடங்கப்பட்டிய புரசோடி என்று தொடங்கப்பட்ட அந்த அதுல நாவலாக இருந்தாலும் சிறுகதையாக இருந்தாலும் புதுக்கவிதையாக இருந்தாலும் இந்த மொழி மாற்றங்கள் எல்லாம் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்ற வீரமா முனிவர் தமிழிலே சதுரகராதியும் இலக்கண முறைகளும் எழுதுவதற்கு பின்னாலே ஏற்பட்ட மாற்றங்கள். இவை நமக்கு முன்னாலே இல்லை. இவை கால மாறுபாட்டாலே பல விதங்களாக சொன்னாலும் கூட நூற்றாண்டு கணக்கிலே இவற்றை கணக்கிட வேண்டிய தேவையில்லை. நான் அதெல்லாம் சொல்ல உங்களுக்கு விரும்பல, எனக்கு நேரம் இல்லை. நான் நீங்கள் உங்களுடைய அனுமதி பெற்ற நேரத்துல வீரமாமுனிவருடைய சதுரகராதி நிகண்டிலே இருந்து நம்முடைய மொழியை சிதைத்து ஒரு பொருளதிகாரத்தை உருவாக்குகிறது. உண்மையிலேயே அது பொருளுக்கான அதிகாரம். எழுத்து எப்படி அதிகாரமாகும்? நம்ம பயன்படுத்தலையே, அது தனியா கிடக்கு எங்கேயோ. இல்ல, நீங்க சிலப்பதிகாரம் போல, சிலப்பதிகாரமே சிலம்பு என்ற ஒரு சிலந்தி என்ற ஒரு இயற்கை பூச்சி சிலம்பு அதிகாரமாக மாறுவதை போல இங்கே எழுத்து அதிகாரமாக இருக்கிறது, சொல் அதிகாரமாக இருக்கிறது. பொருள் அதிகாரமான வாழ்க்கையில இதை பொருள் தருவதாக அமைப்பதெல்லாம் நம்முடைய மொழியை சிதைத்த மிகப்பெரிய பாங்கு இதுல இருந்து கண்டுதெளிய முடியும். இதுலதான் மரபியல் வருகிறது. மரபியல் அவர்கள் செய்யக்கூடிய பார்ப்பும் பிள்ளையும் பரப்பவற்றுள் இளமை என்று தொடங்குகிற அந்த மரபியலுடைய 2வது சூத்திரத்திலே இருந்து மரபு பெயர்களை அவர் எப்படி பட்டியலிடுகிறார், அதில் நாய் என்பதை எப்படி அவர் கண்டனத்துக்குரியதாக பிரிக்கிறார், அந்த ஞாயிறுக்கும் கால பைரவருக்கும் என்ன ஒற்றுமை, இதையெல்லாம் நம்ம ஆராயாம மறுபடியும் பழைய இலக்கண செயல்பாடுகளையே 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய தொடர்பு விரிவில்லாத காலத்துல ஆசியாவினுடைய பல மொழிகளை பற்றிய அறிவு நமக்கு இல்லாத நிலையில கண்ட உண்மைகளை நிரந்தரமான உண்மைகள் என்று சொல்லுவதிலே கேள்வி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். புது ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நிறைய படிக்கணும், நீங்க படிக்கணும். இல்ல, புது ஆய்வு நன்றி ஐயா. நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் தொடர்ந்து சட்டாம்பி சுவாமிகளினுடைய ஆதி மொழியில இருந்துதான் இவற்றுக்கெல்லாம் நான் என்னுடைய வருகையை கொண்டு வந்திருக்கிறேன். நான் படிக்காம எதையும் சொல்லல. நான் ஆங்கில இலக்கணத்தையும் நோம் சாம்ஸ்கியினுடைய இலக்கண
அவருடைய கருத்து மாற்றங்களையும் மிஷேல் ஃபூகோ போன்றவர்கள் அவரும் விவாதித்த அந்த விவாதங்களை எல்லாம் நான் பலவற்றை நான் கேட்டு இருக்கிறேன், பலவற்றில அறிமுகத்தை கொண்டிருக்கிறேன். ஒரு பகுதியில நான் கொஞ்சம் சமஸ்கிருதமும் என்னுடைய 60வது வயதில கற்றுக்கொண்டிருக்கிறேன். இவற்றை எல்லாம் பார்க்கிற பொழுது முற்றிலும் நாம் வேறு ஒரு வகையில மொழி குறித்து சிந்திக்க வேண்டுமோ என்று எனக்கு தோன்றுகிறது. இல்ல, நாம சரியான வழியில போகலாம். நீங்க அதுக்கு வேண்டிய உதவிகளை பண்ணலாம். இங்க எதுவும் தடை இல்லை, யாரும் நம்மளை தடுக்க முடியாது. மேல அடுத்த கேள்வி கேளுங்க. பல பேரும் பங்கு பெறுங்கள். அதாவது நான் இங்க மையமா சொல்ல வந்த கருத்து, வேற்றுமைன்னா என்ன அதை புரிஞ்சுக்கணுங்கிற. ஐம்பால் பால் பாகுபாடுனா என்ன அதை புரிஞ்சு, அதான் இலக்கண கொள்கை. கொள்கைன்னு வந்தது அதுதான். ஏன் இந்த வேற ஒரு அறிஞர் வந்து சொன்னது போல பால் 7ன்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டாரு. அதுக்கு பதில் சொல்லி முடிச்சேன். பால் என்பதை பற்றிய அடிப்படை கொள்கை புரிந்தால்தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். இல்லைன்னா 7ன்னு சொல்ல வேண்டியதுதான். கேள்வி கேளுங்க. சார், உங்களோட இந்த அடிநிலை கிளவி கோட்பாடு தொடர்பாக ஒரு கேள்வி இருக்குங்க சார். ரொம்ப முக்கியமான கட்டுரை அது. அதை படிச்சு நிறைய விளங்கி கொள்ளணும். சொல்லுங்க. அதுல குறிப்பா தொல்காப்பியர் வந்து நும்முல இருந்து தான் நீர்ன்ற சொல்ல கொண்டு வர்றாரு. வெரி குட். அது பத்தி நீங்க எப்படி பாருங்க? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த கேள்வியை நீங்க கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுல மொழியில சில சமயங்கள்ல பழைய வரலாறு உள்ள வந்து விழுது. நமக்கு விளங்காத செய்திகள் இருக்கு மொழியில. உதாரணமா மேல்நாடுகள்ல 8ங்கிற எண்ணை விளக்குறாங்க. சில ரூமுக்கு 8ங்கிற நம்பரையே போடாம 7 கடுத்தாப்புல 9 போடுறாங்க. இந்த மாதிரி சிலது மொழியில நடந்து போயிருந்திருக்கு. இங்க தெளிவா தொல்காப்பியருக்கு தெரியுது நீர்ல இருந்து தான் நும் வரணும்னு. ஆனா ஏனோ அந்த சூத்திரத்துல நும்மை அடிப்படையா வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீரை கொண்டு வராரு. நீன்னு சொல்றத ஏனோ விலக்கி இருக்காங்க. நும் அவ்விடத்தில்ங்கிறாங்க. உங்கள்கிட்டன்னு சொல்றதுக்கு பதில் அவ்விடத்துல என்ன நினைக்கிறாங்க, தன்னை பற்றி பேசும்பொழுது இவ்விடத்துலங்கிறாங்க. இதெல்லாம் பண்பாட்டு வழி சில மாற்றங்கள். தாங்கள்ங்கிறோம், நீங்களுக்கு பதில் தாங்கள்ங்கிறோம். அது எப்படி சரியா இருக்கும்? இதெல்லாம் பண்பாட்டு வழி வந்த மாற்றங்கள். நும்முல இருந்து நீரை கொண்டு வந்தது ஒரு சிக்கல் தான். அவருக்கு தவிர்க்க முடியாத காரணம் இருந்திருக்கிறது. ஆனா தொல்காப்பியருக்கு இது தெரியாமல் இல்லை. நும் என்பதை அவர் அடிச்சொல்லாக எடுத்துக்கொண்டதுக்கு ஏதோ காரணம் இருக்கு, வரலாற்று காரணம். நமக்கு தெரியல. நீங்க இந்த கேள்வியை கேட்டது மகிழ்ச்சி எனக்கு. ஐயா மன்னிக்கவும், நீங்க குற்றியல் உறப்புணரியல் எண்ணுப்பெயர் புணர்ச்சியில தொல்காப்பியத்திலேயே ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. என்னன்னா 10:1 என்கிறார். 10:1 அந்த தகரம் கிட 11 என்று ஒரு உகரம் கிட மறுபடியும் 10ன்னு இருக்கிறது. அது ஒன்றோடு சேர்ந்து இன்னுங்கிற சாரியை வர 11ங்கிறார். ஆனால் 12 எப்படி வந்தது என்பதை சொல்லுகிற பொழுது மிகவும் அல்லல் படுகிறார். ஏனால் 10:2 என்பதை 12 என்றுதான் மொழிபெயர்க்க முடியுமே, சேர்க்க முடியுமே ஒழிய அவர் 10 என்பதுல 12 என்று அது மாறுகிறது என்கிறார். அப்புறம் அந்த 2லையும் அந்த வறுமொழியை விட்டுவிட்டு நிலைமொழியிலே மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கிறார். இது ஆங்கிலத்திலையும் 12 என்பது 12th என்று எப்படி சேர்க்கிறாங்க? இல்ல இல்ல, நான் ஆங்கிலத்தை ஏன் கொண்டு வரேன்னா, நம்ம காலனிய நாட்டுலதான் வாழ்ந்திருக்கிறோங்கிற அடிப்படை வரலாற்றில இருந்து நான் கொண்டு வரேன். சொல்லுங்க. எனவே இன்றைக்கும் நம்முடைய அறிவியல் கோட்பாடு, அறிவு கோட்பாடுகள்ல, அதாவது எபிஸ்டமாலஜில ஆங்கிலம் ஒரு உயர்ந்த மொழி என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில தான் இந்த கேள்விக்கு உட்படுத்துறேன். நீங்க 12ங்கிற அந்த செய்தியை நீங்க எடுக்கிற பொழுது அது ஆங்கிலத்தினுடைய இந்த சிக்கல்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஏன்னா 12ங்கிறது அறிவியல் ரீதியாக 2 விதமான பனியை சொல்லுகிறது. ஒன்று மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீர் என்று சொல்லுகின்ற அந்த பனி ஒன்று.
இன்னொன்று ஆலங்கட்டி என்று சொல்லுவிட நீரானது உருகு நிலையிலே உண்டாகிற பனி ஒன்று, ஐஸ் என்பது ஒன்று. இந்த இரண்டையும் 12 என்பது தமிழினுடைய அடிப்படை உண்மைகள். இந்த அடிப்படை உண்மைகள்ல தான் இரட்டை என்பது இங்கே துவம் என்கிற நாசி துவாரம். இரண்டு நாசி என்பது நோஸ் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. நாசி துவாரம் சமத்துவம் என்று சொல்கிறோம். துவம் என்றால் இரட்டை. துவ் என்பது TWO என்று ஆங்கிலத்திலே துவ் என்று சொல்கிறது. நீங்க ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத செய்திகளை பேசிக்கிட்டு இருக்கீங்க. தொடர்பே இல்லை. நீங்க பேசுற செய்திகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லை. வேண்டாம். நீங்க தனியா வந்து என்கிட்ட பேசுங்க, மற்றவங்களும் பேசட்டும், விடுங்க. நன்றி, வணக்கம் ஐயா. நான் இத்தோடு விலகிக் கொள்கிறேன். நீங்க விவாதம் என்பது எங்களுடைய திருச்சி நகரில நாங்க நிறைய பேராசிரியர்கள்லாம் இணைந்து இயங்கி இருக்கிறோம். இல்ல, விவாதம் என்பது ஒருவர் கருத்தை முழுவதுமாக சொல்லிய பிறகு இன்னொருவர் எழுப்புகிற வினாக்களில் இருந்து தான் தொடங்கும். ஆனால் நீங்க இங்க பேசாதீங்க, நீங்க தனியா வந்து பேசுங்கிறது வந்து எனக்கு அவ்வளவு ஏற்புடையதாக இல்லை. தாமோதரன் சார், நீங்க அரவிந்தன் சார், இல்ல நீங்க ராமீன் ஐயா தெளிவா சொல்றேன். உங்களை எனக்கு நல்ல தனிப்பட்ட முறையில தெரியும். நாமளே விவாதிச்சிருக்கிறோம் வியாழன் வட்டத்துல தனிநாயக மெடிக்கல் கல்லூரியில. அவைக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். தொடர்பில்லாததை சொல்ல வேண்டாம். அது அதற்கான விளக்கம் கொடுப்பதற்கு நேரம் ஐயாவுக்கும் நம்ம கொடுக்கணும். தாமோதரன் ஐயா, நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு வந்து எல்லா அவைகளிலும் ஏற்படுவது, நான் அடிப்படைகள்ல கேள்விகளை கேட்கிறேன். அந்த கேள்விகளுக்கு சரி, நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளணும். அவைக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். எந்த கேள்வியும் கேளுங்க. வேறு வினாக்கள் அடுத்தது வேற கேள்வி கேளுங்க. விரும்புறேன். நான் பேராசிரியரிடம், மூத்த பேராசிரியரிடம் வேண்டி கேட்டுக்கொண்டது என்னன்னு கேட்டா, அவங்க ஆய்வுக்கு என்ன பங்களிப்பு செய்தார்களோ அதை ஒட்டி எனக்கு விளக்கம் வேணும். அது வந்து ஒளி வடிவத்துல பதிவு செய்யணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். அவங்ககிட்ட ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி கொடுங்கன்னு நான் கேட்கவே இல்லை. அது கேட்பது முறையும் அல்ல. எனக்கு தேவை அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன். அதை நான் பதிவு செய்யணும் விரும்புறேன். அப்படி பதிவு செய்யும்போது எனக்கே ஒரு வினா வருது. அவங்க அன்மொழி தொகை ஆகுபெயர் தொடர்பா இங்க சொன்னாங்க. அவங்க ஒரு கட்டுரையில எழுதும் போது உருவகத்தையும் சேர்த்து அங்க எழுதியிருப்பாங்க. மூன்றையும் எப்படி வேறுபடுத்துவதுன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு இடத்துல எழுதியிருக்கிறாங்க. வேற யாரும் செய்யாத ஒரு வேலை. இப்ப அதை நான் நினைவுபடுத்தும் போது அது எனக்கு ஆவணமாக மாறும், அடுத்த தலைமுறைக்கு செல்லும். அதுதான் என்னுடைய நோக்கம். இந்த உரைத்தொடருடைய நோக்கமே அதுதான். மகிழ்ச்சிங்க. கேளுங்க. இன்னும் வேற கேள்வி இருந்தா கேளுங்க. இன்னும் நாம இன்னும் ஒரு 15 நிமிஷம் தாராளமா கலந்து பேசலாம். இன்னொரு செய்தி சொல்றேன். இப்போ பதவியல்னு ஒண்ணு அமைச்சிருக்காரு நன்னூலார். அந்த மாதிரி ஒரு இயல் தொல்காப்பியத்துல இல்லை. பதவியல் அவருடைய பெரிய பங்களிப்பு உள்ளபடியே ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு பகுதி அது. இன்னும் நிறைய செய்தி. ஒரு தொடருக்கு மேல இலக்கணம் எழுதல மற்ற மொழிகள் எல்லாம். நம்ம இதுல தான் வினா விடை, செப்பும் வினாமும் அழாலம்பல் இப்படி எல்லாம் போட்டு இலக்கணம். பேச்சுக்கு முழுமையான இலக்கணம் நம்ம இலக்கணங்கள். சார், நீங்க அடுத்து ஆகன்றது ஒரு வேற்றுமை உருபான்றத பத்தி ஒரு கேள்வி எழுதி ஒரு கட்டுரை எழுதிருக்கீங்க. ஆமா, இப்ப அதை நீங்க எழுதிட்டு அதை வந்து 7ஆம் வேற்றுமைக்குள்ள பொருத்தலாம்னு நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க. ஆமா 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 ஒரு கேள்வியை எழுப்பினேன். ஆக என்பது ஒரு வேற்றுமையா? அவர் அரசராக இருக்கிறார் அப்படிங்கிற இடத்துல ஆக என்பதை என்ன பண்றது? அதை ஒரு வேற்றுமைன்னு சொல்லலாமா? அதான் அதையும் கேள்வியா கேட்டு விட்டுருக்கிறேன். நான் பதில அங்க சொல்லல. அரசர் என்ற நிலையில் இருக்கிறாருங்கிறது தான் அங்க பொருள். அரசராக இருக்கிறார். அப்ப இதை ஒரு வேற்றுமை என்று கொண்டால் என்ன வேற்றுமைன்னு சொல்றது அப்படின்னு கேள்வி எழுப்பினேன். ரொம்ப நல்ல செய்தி. ஆமா சார். இப்ப அது தொடர்ச்சியா இப்ப நீங்க வேற்றுமை இப்ப தற்கால தமிழ்ல மொத்தம் 8ன்னு வச்சு விளக்கலாம்னு நீங்க கருதுறீங்களா? இல்ல வேற்றுமைக்கான எண்ணிக்கையை நாம இப்ப
விரிவுபடுத்தணும்ன்ற கருத்துல இருக்கீங்களா? வேற்றுமை வேற்றுமை விரிவுபட்டா ஆச்சரியம் இல்லை, விரிவுபடும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப எண் வேற்றுமை மறைஞ்சு போயிடுச்சு, ஆனா அதுக்கு பதில் புதுசா சில வேற்றுமை உருவாயிருக்கு. மூன்றாம் வேற்றுமை ஓடு உடன் ஆள் அப்படின்னு இருந்தது முன்ன. மூன்றாம் வேற்றுமை இப்ப ரெண்டா பிரிஞ்சு போச்சு. ஆள் வேற்றுமை வேற, ஒடு வேற்றுமை வேற, ரெண்டா பிரிஞ்சிருச்சு. ஐந்தாம் வேற்றுமை மறைஞ்சு போயிருச்சு. இப்படிலாம் நடக்குது மொழி வரலாற்றுல. அதனால புது வேற்றுமைகள் வரலாம். அதோட முக்கியமான செய்தி, மொழி என்பது நம்ம தனி சொத்து இல்லை. நாம நினைச்சபடி ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிறத பார்த்து அதுக்கு விதி வகுக்கலாமே தவிர, நாம ஒரு விதியை சொல்லி இப்படித்தான் எழுதணும்னு யாருக்கும் நாம சட்டம் போட முடியாது. இலக்கணம் என்பதே இருப்பதை பார்த்து விதி வகுத்தது தான். மொழி மொழி அப்படிப்பட்ட தன்மை உடையது. ஐயா ஒரு சின்ன சந்தேகங்க ஐயா. இப்போ சொல்லுங்க. அரசராக இருக்கிறார் அப்படிங்கறத வந்து வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதை வந்து வினை அடை அப்படிங்கிற மாதிரியாக ஒரு பொருண்மையிலேயே அதை நம்ம கொள்ள முடியும் இல்லைங்கய்யா? ஆமா, ஆமா. அரசராக இருக்கிறார் அப்படிங்கிற ஆக என்பது வினையடையா பல இடத்துல வருது. வேகமாக ஓடினார், மெதுவாக நடந்தார், இந்த இடத்துலலாம் ஆக என்பது வினையடை தான். ஆனா இந்த அரசராக இருக்கிறாருங்கிற இடத்துல அதனுடைய இயல்பு அரசர் நிலையில் இருக்கிறாருங்கிற பொருள்ல இருக்கு. இது ஒரு வேற்றுமை போல தோன்றுகிறதேன்னு கேட்டிருக்கிறேன் நான், அவ்வளவுதான், முடிவு சொல்ல. அதில் உள்ள சிக்கல், ஆக என்பது மற்ற இடங்கள்ல எல்லாம் வேற விதமா பயன்படுது, இங்கே இப்படி இருக்கேன்னு தோணுது, சிக்கல் தான். ஆனா இதுக்கு ஒரு தனி பெயர் தர வேண்டி வருது. நிறைய நிறைய நமக்கு ஆராய்ச்சிக்குரிய செய்திகள். இப்போ உடனுங்கிற சொல்ல வச்சுங்க, உடனே போய்விட்டார் அப்படிங்கிற இடத்துல உள்ள உடன் வேற, என்னுடன் வந்தார்னு சொல்லும் பொழுது உள்ள உடன் வேற. அதையெல்லாம் இப்பதான் நாம நுட்பமா கவனிக்கிறோம். பழைய இலக்கணங்கள்ல எல்லாவற்றையும் பேச முடியல உங்களுக்கு. இந்த கொள்கை கோட்பாடுங்கிறது எப்பவும் ரொம்ப சுருக்கமா இருக்கும். இலக்கண கொள்கைன்னு 500 பக்கம் 1000 பக்கம் எழுத முடியாது. கொள்கை ரொம்ப சுருக்கமா தான் இருக்கும். தியரின்னா சுருக்கமா தான் இருக்கும். சார், உங்களோட அந்த ஆகுபெயர் அன்மொழி தொகை பத்தி ஒரு சின்ன கேள்வி இருக்குங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க வந்து குறிப்பா அந்த ஆகுபெயருக்கும் அன்மொழி தொகை தொடரியல் வேறுபாடா காட்டுறது வந்து, ஆகுபெயர் வந்து சொல் நோக்கிய விகுதி வினை விகுதியா இருக்கும், ஊர் சிரிக்கிறது அப்படின்ற சான்று ஆமா ஆமா கொடுக்குறீங்க. ஆமா அன்மொழி தொகையா இருந்தா அது பொருள் நோக்கிய விகுதி எடுக்கும், பொற்றொடி வந்தாள் அப்படி மாதிரி ஆமா சான்று கொடுக்குறீங்க. ஆமா. இப்ப நச்சினார் கிணியர் வந்து கிளைவேக்கத்துல இந்த குடிமை ஆண்மை இளமை மூப்பை நூற்பால அவர் சொல்ற ஒரு கருத்து வந்து, குடிமைங்கிறது ஆகு பெயரா இருந்துச்சுன்னா அது குடிமை நல்லன்னு பொருள் நோக்கிய விகுதி எடுக்கும்னு நீங்க சொல்றதுக்கு எதிரான ஒரு கருத்து தான் சொல்றேன். அப்ப ஆகு பெயருக்கான தொடரியல் வந்து ரெண்டு முரண்பட்ட, இப்ப நச்சினார் கிணியர் சொல்றது ஒரு மாதிரி இருக்கு, நீங்க சொல்றது ஒரு மாதிரி இருக்குங்க சார். அதை எப்படி விளங்கிக்கிறது புரியலைங்க சார். அது அந்த குடிமை ஆண்மை இளமை நூற்புங்கிற நூற்பாவே அதுக்கு தனித்தன்மை இருக்கு. அதனாலதான் தனி நூற்பாவை அமைச்சிருக்காங்க. அத குடிமை நல்லன் அப்படின்னு உதாரணம் கொடுக்குறாங்க. இங்க ஆகுபெயர் அன்மொழி தொகையில நாம விளங்கிக்க வேண்டிய ஒரு செய்தி, ஆகுபெயர் ஒரு நாள்ல உருவாக்க முடியாது, மரபு வழிபட்டதா இருக்கு. அன்மொழி தொகை நீங்க எத்தனையும் உருவாக்கலாம். ஒரு கவிஞன் நூற்றுக்கணக்கான அன்மொழி தொகையை வச்சு பாட்டு பாடலாம். அதான் ரெண்டுக்கும் முக்கியமான வேறுபாடு. இன்னும் சொல்லுங்க.
ஹலோ சொல்லுங்க. ஹலோ, நான் ரங்கன் பேசுறேன். ஓ, மகிழ்ச்சி. கேக்குதுங்களா? பேசுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆ, இல்ல, இப்ப நீங்க சொன்னதுல ஆ, ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா இருக்குது. ஆ, ஒண்ணு வந்து ஆ. அன்மொழிங்கிறது ப்ரொடக்டிவ், ஆமா. ஆகுவேங்கிறது நாட் தட் மச் ப்ரொடக்டிவ். வெரி குட், வெரி குட். சரிதான். ஆ, ஒன்னு வந்து ப்ரொடக்டிவான ஒரு இதா இருக்குது. ஆமா, இன்னொன்னு வந்து பிக்சட், ஆமா, மரபு வழியில பிக்சடா இருக்குது. ஆமா, ஆமா. ஸோ இது ஒரு ஃபாசிலைஸ் ஆகி போச்சு. பாஸ்டரைஸ் ஆன மாதிரி இது ஆமா. ஒரு விஷயம். ஆ, அதோட இன்னும் தொடர்பு சொல்ல விரும்புறேன். ஆ, ஆகுவே இருந்தது ஒரு சொல்லா இருக்குது, ஆ, காலை அது மாதிரி இருக்குது. ஆமா, ஆனா அன்மொழிங்கிறது ரெண்டு சொல், ஆனா ஒரு ஆமா, சொல் மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஆமா. அப்ப ஒண்ணு வந்து இரு சொல் நீர்மைத்து, அதாவது ஒரு சொல் நீர்மைத்து ஆனா ரெண்டு சொல் உள்ள. ஆமா, ஆனா இது வந்து ஒரே ஒரு சொல்லு தான். ஆமா, 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 ஆமா. ஒரே சொல்லு. இது வந்து பொருந்துமான்னு பாருங்க நீங்க. ஆமா. அடுத்தது வந்து ம். இந்த அரசராக இருக்குல்ல, ஆமா, ஆமா. அரசராக இருந்தான். அதை வந்து பெயர்களை ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து ஸ்டேட்டஸை குறிக்கிறது, தலைவர், அரசர், இந்த மாதிரி ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவன் ராமன்கிறதுல இருக்கிற அந்த இருக்கு குறிக்கிறது. ஆக அந்த ஸ்டேட்டஸை குறிக்கும் போது ஆகங்கிறது ரொம்ப இயற்கையா வரும். அந்த அந்த ஐடென்டிபிகேஷனை சொல்லும் போது அது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தோணுது. அதை நீங்க உங்க பார்வை கொண்டுட்டு வர ரொம்ப மகிழ்ச்சி, பாராட்டுகள். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா மன்னிக்கணும், உடன் உரைங்கிற அந்த உருவு பற்றி சொன்னீங்க. ஆனா இப்ப இறைவன் இறைவி ரெண்டையும் கோயில்கள்ல சொல்லுகிற பொழுது, இப்ப பஞ்சவர்ண சாமி, காந்திமதி அம்மை உடன் உரை பஞ்சவர்ண சாமிங்கிறாங்க. அப்ப இந்த உடன் உரைங்கிறது ரெண்டு எப்பொழுதும் பிரிக்க முடியாதபடி சேர்ந்து இருக்கிறத உடன்னு சொல்றாங்க. இந்த விகுதியிலேயும் அதே பொருண்மைதான் அது இருக்கிறது. அவரோடு நான் நடந்தேன்கிற பொழுது இரண்டு பேரும் நடக்கிறாங்க, அவருடன் நடந்தேன்கிற பொழுது இரண்டு பேரும் நடக்கிறாங்க. அது பிரித்தறிய முடியாத ஒரு இரட்டையாக அந்த எழுவாய் அது செயல்படுகிற பொழுது அந்த உடன்கிற அந்த உருவு அங்க வந்து சேருது. ஆனா பேச்சு வழக்குல உடன்கிறதுக்கு இந்த பொருள் இருக்கிறது. அப்ப அந்த அதனால உடன் என்பதை வெறும் மார்பேம் என்ற அந்த உருவாக மட்டும் பார்க்காம இந்த உருவுகளுக்கு தனித்த பொருள் இருக்கிறது. இருக்கு 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 உருவுகளுக்கு தனியா பொருள் இருக்கு. சில நேரங்கள்ல அது வெளிப்படும், சில நேரங்கள்ல வெளிப்படாது. அதே மாதிரி நீங்க சாரியை பற்றி பேசுகிற பொழுது அத்துங்கிறத நம்ம மரமத்துன்னு சொன்னீங்க, இன்னொன்னு மரத்து போதல்னு சொல்றீங்க. இப்ப மரத்து போதல்ங்கிறது அதாவது உணர்ச்சியற்று போதல்ங்கிற ஒரு பொருள் இருக்குது. அது சொல் வேறன்னு சொல்றீங்க. மரம் அத்து போதல்னு பிரிக்கிற பொழுது அத்துங்கிறது நீங்க மரம் அத்து விட்டுருங்க. இப்ப நிலம் அத்து போனான் அப்படிங்கிற பொழுது அத்துங்கிறது நீங்க சாரியைன்னு இலக்கணங்கள்ல பல இடங்கள்ல சாரியைங்கிறத பயன்படுத்துறாங்க. அது பொருளற்றதுங்கிறத விளக்குறாங்க. ஆனா அது மொழியில இருக்கிறது. இப்ப ராபர்ட் பட்லர்ங்கிறவர் உள்ளத்து 40 என்ற ரமணருடைய நூலுக்கு உரை எழுதுகிற பொழுது அவர் அத்து என்பதை அத்துமீறல் என்கிற எல்லை மீறல் என்கிற பொருள்ல பயன்படுத்தி அதற்கு பொருள் உண்டு என்கிறார். அந்த அத்துமீறல்ங்கிற பொருள் வந்து ராபர்ட் பட்லர் சொல்ல 17ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ் இலக்கணம் லத்தீனிலே எழுதப்பட்டது என்ற குறிப்பையும் வைத்திருக்கிறார். நான் நூல் கையிலே வைத்திருக்கிறேன். ரமணரை பற்றிய ரமணரை உள்ளது 40ன்னு இப்ப எல்லாரும் அதை வாசிக்கிறாங்க. ஆனா அந்த டி என்பதோ அந்த டிஹெச் என்பதோ தமிழ்ல இத்து என்று உச்சரிப்பது, டி என்று உச்சரிக்க கூடாது. டிஐ டி அப்ப ஆடு என்று சொல்லக்கூடாது. தமிழிலே அதற்கு ஒலிப்பு இல்லை, ஆட்டு என்றுதான் சொல்ல வேண்டும். கண்ணாட்டி என்பதுதான் உண்மையான பேச்சு வழக்கு. ஆடம் என்பது அவர்கள் நம்முடைய ஆடு, ஆட்டம் என்பதைத்தான் அவர்கள் ஆடம் என்று மாற்றிக்கொண்டு அதன் மூலம் சில விளக்கங்களை சொல்லுகிறார்கள் என்பதை போன்ற கருத்துக்கள் உருவாவதற்கு அந்த ராபர்ட் பட்லருடைய ஒலி குறிப்புகள், தமிழினுடைய ஒலியன் பற்றிய குறிப்புகள் மிகவும் ஆதாரமாக இருக்கிறது. அதாவது ரமணருடைய அந்த 410ங்கிற, அதாவது 8 எண்கள்
5 வண்ணங்கள், எனவே 4 தான் இந்த பிரபஞ்சம் என்று அவர் சொல்லுவதாக இருக்கக்கூடிய அந்த நூலிலே இந்த ராபர்ட் பட்லர் தமிழ் ஒலியன்களை பற்றிய குறிப்புகளை எழுதியிருக்கிறார். எனவே பிரபஞ்சம் எதுக்கு சொல்றாரு? 8 எண்களின் வழி, 8 திசைகளின் வழியாக 5 வண்ணங்களும் பிரிந்து போகிற இந்த வண்ணங்களின் அடிப்படையிலே தான் நான் அதை கருத்து கொள்கிற விஷயம். அவர் அதை சரியாக சொல்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, உள் அத்து 40 தான் அதை படிக்கணுங்கிறார். உள்ளது 40 படிக்க கூடாதுங்கிறார். சரி. அந்த உச்சரிப்பில ஒலியன் மாற்றத்தினாலே பொருள் மாறுபடுகிற விதத்தை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அவர் அந்த நூலில குறிப்பிடுவது 17ஆம் நூற்றாண்டிலே லத்தீன்ல தமிழ் இலக்கணம் எழுதப்பட்டிருக்கிறது என்ற குறிப்பை கொடுக்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது நாம ஐரோப்பியர்கள் தமிழிலே ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ற பொருட்பாகுபாட்டை எடுத்துக்கொள்ளாமல் இன்றைய இலக்கணங்களை ஒரு அடிப்படையில நாம் எடுத்துக்கொண்டு பேச முடியுமா என்பது எனக்கு கேள்வியாக இருக்கிறது. மன்னிக்கவும், நான் இனி நீங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிற வரையிலும் நான் அந்த பகுதிக்கு வரவே மாட்டேன். ஆனா என்னுடைய தேடல் என்னை ஒரு முரடனாக, சபைக்கு கட்டுப்படாதவனாக கட்டுப்படுத்தலாம். ஏன்னா சபையினுடைய அந்த விதிகள் மிகவும் முரண்டு பிடிப்பவையாக இருக்கின்றன என்பதை நான் உணர்த்த விரும்புகிறேன். நான் முரண்டு பிடிக்கிறவன் இல்லை. சபைகளினுடைய விதிகள் இறுகி போய் கிடக்கின்றன. சபைகளினுடைய விதிகள் எந்த ஜனநாயகத்தன்மையும் இல்லாமல் இருக்கிறது. எனவேதான் நான் அதற்குள்ளே இருந்து பேச, ஏன்னா மாறுபட்ட கருத்து வருகிறவர் சில கருத்துக்களை மாறுபட்டுத்தான் சொல்லுவார். அதற்கு அனுமதிப்பது என்பது நம்மிடத்துல இல்லை என்கிற வருத்தத்தோடு அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் இனி பேசல, நீங்க பேசலாம்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கப்புறம் பேசலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த மாதிரி கலந்து பேசும் பொழுது எதிர்காலத்துல இன்னும் என்ன நாம செய்யணுங்கிறத பற்றி சிந்திக்க வழி செய்யணும். இப்ப இன்னைக்கு பேசுனதுலயே வழு அமைதியை பற்றி நான் அதிகமா பேசல. ஆனா அதை பற்றி நிறைய ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. இப்ப வழு எது, வழு அமைதி எது? வழு அமைதின்னு சொன்னா அப்ப தப்ப பூரா சரின்னு ஏத்துக்கிறோமா? அப்ப வழு அமைதின்னு எதை சொன்னோம்? இதெல்லாம் ரொம்ப நிறைய ஆய்வு பண்ண வேண்டிய செய்திகள். இன்னொன்று, இந்த இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு சொல்றாங்க. அதுல அவையல் கிளவி அப்படின்னு ஒன்றை பற்றி பேசுறாங்க. அவையல் கிளவி பற்றிலாம் ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணல. நம்ம அவையல்களை பற்றி அதிகமாக ஒன்றுமே தெரியாது. இடக்கரடக்கல் ஒன்றும் தெரியாது. இடக்கரடக்கெல்லாம் கூட ஆராய்ச்சி பண்ணணும். என்ன இடக்கரடக்கல், ஏன் அதை அப்படி சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் மூச்சே விடல. நம்ம அதில் இடக்கரடக்கல், அவையல் கிளவி, மங்கலம், குழு, குறி இதெல்லாம் சும்மா உதாரணம் சொன்னதோடு சரி, ஆய்வுக்கு அதை கொண்டு வரல. அந்த மாதிரி ஆராய்ச்சி செய்ய வேண்டிய பகுதிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேல இந்த ஆய்வை வளர்த்தெடுக்கணுங்கிறதுக்கு இது உதவணும். இந்த மாதிரி கலந்து பேசுறது. சின்னப்பன் பேசுறேன். மகிழ்ச்சி, சொல்லுங்க. வணக்கம். அதாவது 3 நாளா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நேரம் 11 மணி ஆகுது. ஆனாலும் ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. ஏன்னா நீங்களே எடுத்து சொல்ற பொழுது அதுல தெளிவும் ஒரு செம்மை இருக்கு. அதனால ரொம்ப மகிழ்ச்சி, பாராட்டு. நான் 2 கேள்வி கேட்க விரும்புறேன். அதான் நேத்து இந்த எழுவா இல்லாத வாக்கியத்தை பத்தி சொல்ற பொழுது எனக்கு தெரியும் சொன்னீங்கல்ல, அதுக்கு சொன்னீங்க ஒரு நல்ல கருத்து சொன்னீங்க. ஒரு காரணம் என்னன்னா, இந்த நான் என்ற அகங்காரத்தை வச்சு அதனால வர வர குறைஞ்சிருக்கும். ஏன்னா பழந்தமிழ்ல நான் தெரியும்னா இல்ல, அதனால இந்த எனக்குங்கிற ஒரு உருவம் தோன்றி இருக்க முடியும். அப்ப இந்த மாதிரி தத்துவ கருத்துக்கள் நம்முடைய மொழியில இலக்கண உரையாசிரியர்கள் கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் உயிரெழுத்துனா அதுக்கு உயிரையும் மெய் எழுத்தையும் இந்த உயிர்மை தத்துவத்தை எல்லாம் சொல்றாங்க. உயிரின்றி இயங்காது, மெய்யின்றி இயங்காது, இது மாதிரிலாம். அதாவது நம்முடைய உரையாசிரியர்கள் கொஞ்சம் கொஞ்சம் தத்துவ கருத்துக்களை கொண்டாந்து இணைச்சு ஐயா பேசுறது கூட தத்துவ கருத்துக்களை தான் பேசுறாங்க. முடியல. படிப்படியாக தத்துவ கருத்துக்களையும் மொழியோட இணைக்கிற ஒரு போக்கு காலத்துல சமய நோக்கினாலையும் இந்த தத்துவ கருத்துக்கள் வளர்ச்சினாலும் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். மொழியோட இணைச்சு. ஆமா ஆமா ஆமா, சரிதான் நீங்க சொல்றது. அத நான் சொல்லி அது இன்னொரு சிக்கல் ஆயிடக்கூடாதுன்னு நான் அதை பத்தி பேசாம இருந்துட்டேன். அது அன்னைக்கு சொன்னீங்க நல்லா. இந்த எனக்கு தெரியும் எழுவா இல்லாத வாக்கியத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு நல்லா சொல்லுங்க. அது ஒரு கருத்து.
ரொம்ப ரெண்டாவது மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி வேற்றுமையில நன்றி. வந்து இந்த இன் வேற்றுமையை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. இந்த இன் வந்து சரிதான். கண்ணனின் ஜாதகம் இருக்கு, ராமனின் மனைவின் இருக்கு. இந்த இன் என்பது இன்றைய தமிழ்ல 6ஆம் வேற்றுமை பொருள்ல தான் இருக்கு. ஆமா ஆமா. நண்பர்களுக்கு அப்ப சொல்றேன், இன்னொரு இங்க இன் பேசுறதுக்கு இருக்க பேராசிரியர் சின்னப்பன் எப்படி அவர்கள், விளக்குறது? இப்ப பேசுறது பேராசிரியர் சின்னப்பன். அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இருந்தாரு. மலேசியாவில் போய் தமிழை வளர்த்தார் உள்ளபடி அவரு. அப்ப சிங்கப்பூர்ல எல்லா இடங்கள்லயும் தமிழுக்குரிய இடங்கள்லாம் அவருக்கு உண்டு. அவர் வந்து ஒரு ஒரு பெரும் பேராசிரியர். அவர் இந்த செய்தியெல்லாம் சொல்றது நமக்கு கிடைத்த பேரு உள்ளபடியே. இன்ன பத்தி சொல்லுங்க கொஞ்சம். ஏன்னா இங்க தவிர இன் என்பதை வந்து 6ஆம் வேற்றுமை அப்படின்னு இன்னைக்கு தமிழ்ல வந்து 6ஆம் வேற்றுமையில தான் இருக்கு. இப்ப பழைய 6ஆம் வேற்றுமை உருவம் எப்படி வச்சுக்கிறது? ஆமாங்க, ஆமா. இன் 6ஆம் வேற்றுமையா ஆயிருக்கு இப்போ. ஆமா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உண்மைதான். மரத்தின் கிளைன்னு இருக்கு, அச்சுச்சாரியோட வந்திருக்கு. ஆமா. அப்ப இன்னும் இருக்கு. இப்ப மரத்திணை அப்படின்னு வச்சுங்களா. ஆமா. அங்க வந்து சாரியை, அங்க சாரியை. ஒரு இடத்துல இன் சாரியா இருக்கு, ஒரு இடத்துல இன் உருவா இருக்கு. ஆமா ஆமா. அப்ப அந்த ஏன்னா சில சமயங்கள்ல ஒரு உருவுக்கு ஒரு ஒரு சொல்லுக்கு 2-3 பொருள் இருப்பது போல ஒரு அந்த மாதிரி இடைச்சொற்களுக்கு 2-3 பொருள் இருக்க வாய்ப்பு இருக்கு பாருங்க. இன் என்பது உருவாகவும் இருக்கு, சரியா. ஆமா சரிதான். 3 நாளா நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எங்களுக்கு இங்க வந்து 9:30 மணி 9:30 மணிங்க. இப்ப அங்க இங்க 11 மணி ஆச்சு. இங்க 8:30 மணி. ஆமா. கேள்விகள் வந்து நீங்க பேசுனது தொடர்பா நேரடியா கேள்வி கேட்கலாம் ஒழிய நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து அது. ஆமா சரிதான் சரிதான். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். அரவிந்தன் முடிக்கலாமா? முடிச்சிடலாம். ஐயா முடிக்கலாம் ஐயா. வினிதா கேளுங்க. இப்ப நீங்க சொன்ன நேரம் வருதேன்னு சொன்னேன். நீங்க தாராளமா கேளுங்க. எனக்கு கேள்வி பதில் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்குங்கய்யா. அதாவது நீங்க ஒரு இடத்துல எழுதிருப்பீங்க, அன்மொழி தொகை, ஆகுபெயர், உருவகம், இது 3 வேறுபடுத்தி ஒரு கட்டுரை எழுதியிருப்பீங்க. எழுதி ரொம்ப நல்லா சொன்னீங்க. உலகத்தை ஏன் இங்க கொண்டு வந்தேன்னா, ஒரு சொல்லா இருக்கு காலை வந்தது அப்படிங்கிறது. ஆனா அங்க அன்மொழி தொகை போல இருக்கு பாரா. இது ஆகுபெயர்னு சொல்ல முடியல. அதனால உருவகத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரி சரிதானா? நிலக்கடந்தான்ங்கிறத ஒரு 2ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்றதா? இப்படி ஒரு நிலங்கடந்தான். ஏன்னா அதை சேனாபதியை சொல்றாரு பாருங்க, கடந்தான் நிலம்னு சொல்ல முடியாது அப்படின்னு எழுதுறாரு. நிலங்கடந்தான் 2ஆம் வேற்றுமை தொகைன்னு எடுத்துக்கிறதா? அப்படி இருக்க கடந்தான் நிலம் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. சரிதான். இல்ல ரொம்ப நுட்பமான செய்திகளை கவனிச்சிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சிக்கலான நேரத்துலதான் அந்த காலை உருவகம் எல்லாம் கொண்டு வந்தேன். அடுத்தது ரொம்ப அருமையா அந்த பல கட்டுரைலாம் படிச்சதுனால எனக்கு சொல்றேன். இந்த வினைத்தொகையில சொல்லியிருக்கீங்க எல்லா தொகையும் என்பதுதான் நல்ல கருத்து. அதை வலியுறுத்தி இருக்கீங்க. அதை தவிர தொகையாற்றலால் பொருள் மாறுபடுகிறது நல்லா சொல்லியிருக்கீங்க. ஊறுகாய் என்பது அதாவது ஊறுகின்ற காய் அல்ல, அது அதுக்கு வந்து ஒரு பொருள் வந்துடணும், பொருளே மாறுபட்டு போயிடணும் அப்படிங்கிற வினைத்தொகை கட்டுரையில வலியுறுத்தி இருக்கீங்க. ஒவ்வொரு தொகைக்குமே தொகை ஆற்றல்னு ஒரு உரையாசிரியர் சொல்றாங்க பாருங்க, அந்த தொகை விளக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு தொகை என்பது 2 சொல்லும் ஒரு சொல் போல நடப்பது, பொருள் வந்து அதுக்கு ஒரு தனி பொருள் வந்துடணும், அப்பதான் அது தொகை. ஆமா ஆமா சரிதான். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இதெல்லாம் சொல்றது, எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. செந்தாமரை என்பது செம்மையா இருக்க தாமரை, சிவப்பு தாமரை, அது ஒரு தனி கேட்டகரி. அதான் அப்படித்தான் நீங்க அந்த தொகை. அதெல்லாம் ரொம்ப அருமையான கட்டுரைகள்லாம்.
தொடர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு இருக்கு. வினிதான் ஐயா நிறைவு செய்துக்கலாங்கய்யா. நிறைவு செய்யலாம். இப்ப ஒரு செய்தியை சொல்லிடுறேன். இலக்கணத்துல நல்லா ஊன்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கினா நிக்க முடியாது, அது போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இலக்கணத்துக்கு உங்களுக்கு லெபார்டரி வேண்டாம், நீங்களே சிந்திக்கலாம். சிந்தனைக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிற ஒன்று இலக்கண ஆய்வு. நான் இப்ப இலக்கணத்தை ஆய்வை நிறுத்துறது இல்லை, நிறுத்த முடியாது, அப்படி அவ்வளவு வேலை இருக்கு அதுல. அந்த ஆர்வம் உங்களுக்கு வரட்டும்னு தான் இவ்வளவு பேசணும். மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்க. ஆரம்பிக்க ஒரு செய்தி, உங்களுடைய பொற்கோன் பேசுற பொழுது நடுவுல ஒரு இடையூறு வந்து சரியா கேட்காம விட்டு விட்டு கேட்கறது மாதிரி நான் பாக்குறேன். அந்த தொழில்நுட்பத்தை கவனிக்குமாறு பேராசிரியர் அரவிந்தனை கேட்டுக்கொள்கிறேன். இல்ல அது வந்து நம்ம பேராசிரியர் பொற்கோயா பின்ன சாய்ந்து பேசும்போது அந்த ஒளி விட்டு வருது, மற்றவங்க பேசுறதுக்கு அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. நிலையா நிற்கும் போது சரியாகும். அவங்க வயது 1.5 மணி நேரத்துக்கு மேல அவங்க பேசுறாங்க, அந்த நேரத்துல அவங்க பின்பற்றும் போது மாறுது. எனக்கு ஒரு சந்தேகம், புதுசா ஒருத்தர் சேர்றாங்க பாருங்க, அப்போலாம் ஒரு மணி அடிச்சு குறையதோ அதான் கேட்டேன். ஒருத்தர் இணையிற போடுதெல்லாம் இல்ல நாங்க கவனத்துல எடுத்துக்கிறோங்க ஐயா. நிறைவுக்கு போயிடலாங்களாங்க ஐயா? நன்றி வரைக்கும் போயிடலாம். வினிதா? சரிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. JNU தமிழ் பிரிவு ஒருங்கிணைக்கும் தமிழ் ஆராய்ச்சியில் பொற்கோவின் பங்களிப்பு இணைய வழி உரைத்தொடரில் இன்றைய அமர்வில் இலக்கண கொள்கை என்னும் தலைப்பில் தமிழ்ல தொல்காப்பியம், நன்னூல், இக்கால இலக்கணத்தில் ஏற்பட்ட மாற்றம் வரையிலும் அனைத்து செய்திகளையும் உள்ளடக்கி நிறைவான ஒரு உரை வழங்கிய பேராசிரியர் பொற்கோ ஐயா அவர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் JNU தமிழ் பிரிவின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி அம்மா, எல்லாருக்கும் நன்றி.